Hi பசங்களா, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Am I visible? Yes. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னது? 12th பயாலஜியில் இருக்கக்கூடிய ஹாஃப் ஏலி இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் பார்த்துடலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ் ஆர் நோ? ரெடியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? எனக்கு எனர்ஜி வேணும், செம்ம எனர்ஜி வேணும். ஏன்னா ஜஸ்ட் 2 hours தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஆனால் அந்த 2 hours எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்கணும். இருப்பீங்களா? ஏன்னா 5 மார்க் அப்படின்னு சொல்லும்போது மிஞ்சி போனால் ஒரு 8 கொஷின் இல்லை 10 கொஷின் படிப்போன்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுக்கு சொல்கிறேன், 2 மணி நேரத்தில் அவ்வளோதான் முடியும். அந்த 8 கொஷின் 10 கொஷின் முடிக்கிற அளவுக்காவது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் இல்லையா? எஸ், எனர்ஜி இருக்கா? கடைசி வரைக்கும் வருவீங்களா? லாஸ்ட் மினிட் வரைக்கும்? எஸ். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, அப்படியே இந்த லைவ் லிங்கை எடுத்து டெலகிராம் குரூப்லையும் அனுப்பிடுறேன். இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது லைவ் இருக்குன்னு. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? பக்கா எனர்ஜியா? வெரி குட் வெரி குட். எல்லாரும் மறக்காமல் அப்படியே லைக் போட்டுருங்க பார்க்கலாம். எல்லாருமே லைக் போட்டுருங்க பார்க்கலாம். எஸ். திஸ் இஸ் பாட்னி 5 மார்க்ஸ் ஆர் ஜுவாலஜி 5 மார்க்ஸ். என்ன வேணும் நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. What do you need? என்னடா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிற? ஜுவாலஜி தான் கண்ணுக்கு அதிகமாக தெரியுதே. சரி, கலந்து போகலாமா? பாட்னி ஜுவாலஜி ரெண்டும் கலந்து போகலாமா? ஒரு கொஷின் ஃப்ரம் பாட்னி, ஒரு கொஷின் ஃப்ரம் ஜுவாலஜி. இஸ் இட் ஓகே இஃப் ஐ கோ லைக் திஸ்? கலந்து போகலாமா? ஏன்னா நிறைய பேர் வந்து பாட்னியும் கேட்குறீங்க, நிறைய பேர் ஜுவாலஜியும் கேட்குறீங்க. ஸோ ஒன்று மட்டும் எடுத்தால் இன்னொரு க்ரௌடு அப்படியே காணாமல் போயிடும். ஸோ எனக்கு எல்லாருமே படிக்கணும். அப்போ எனக்கு ஆஸ் அ டீச்சராக இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒரு கொஷின் பாட்னியில், ஒரு கொஷின் ஜுவாலஜியில் எடுத்தால் நீயும் இருப்ப இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷின் படித்த புண்ணியமாவது கிடைக்கும். சரியா? ஹெவி தண்டர் பவர் கட்டா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் இருக்குன்னா லைவ் பாருங்கள், இல்லைனா ரெக்கார்டிங் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த லைவ் வந்து 1.5 hour இல்லை 2 hours இருக்க போகுதுடா. 2 hours, ஜஸ்ட் 2 மணி நேரம். 2 மணி நேரத்தில் என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 5 மார்க் படிப்போமா? அவ்வளோதான்டா முடியும். சரியா? பட் நான் உனக்கு புரிகிற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லித்தரேன். பார்க்கலாமா? ரெடியா? எஸ். கலந்து போகலாம். பாட்னியில் ஒரு 5 மார்க், ஜுவாலஜியில் ஒரு 5 மார்க் அப்படின்ற மாதிரியே கலந்து போகலாம். ஸோ பாட்னி கேட்டவங்களும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், ஜுவாலஜி கேட்டவங்களும் அட்டென்ட் பண்ணலாம். டீலா? யாருக்கெல்லாம் டீல்? தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. யாருக்கெல்லாம் டீல்? எஸ். பாட்னி மட்டும் பார்க்கலாம் மேம். அப்போ ஜுவாலஜி கேட்டால் என்ன பண்ணுவான்? நீயே யோசி. நீ வந்து செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. உனக்கு பாட்னி வேணும், சரி நான் ஒத்துக்கிறேன். அப்போ ஜுவாலஜி வேணும்னு கேட்டவங்க என்ன பண்ணுவாங்க? யோசிக்கணும்ல அதுவும். எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் ஈவினிங் ராஜலக்ஷ்மி. ஓகே. ஸோ இப்போது வேத் ஏஐ யாரெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி வேத் ஏஐ யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான்ஸ் வேணும்னு கேட்குறீங்க, பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்க, நோட்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. இது எல்லாமே வேத் ஏஐ உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஓகே. இப்போது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கனவு டெஸ்ட் சீரீஸை யாரெல்லாம் இன்னும் வாங்காமல் இருக்கீங்களோ, சரியா? ஸோ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸை ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ.
என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் வந்து 1 மார்க்கில் தான் மார்க்கே லூஸ் பண்ணுறீங்க. அது பயாலஜினா சொல்லவே வேண்டாம், இஷ்டத்துக்கும் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் நம்மளுடைய அந்த 1 மார்க்கை கேப்சர் பண்ணி ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த ஒன்லி ஆப்ஷன் இஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ். ஸோ எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா? ஸோ கனவு டெஸ்ட் சீரீஸ் வந்து சாட்டர்டே ஒரு எக்ஸாம், சண்டே ஒரு எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாரமும் 2 எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டே வருவீங்க டில் ஃபெப்ரவரி. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து இந்த 1 மார்க் டெஸ்ட்டு இருக்கவே போகுது சரியா? அடுத்து எங்கள் கூட சேர்ந்து லைவ் செஷனில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தீமின்னல் பேட்சஸில் நீங்கள் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த கனவு டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், தீமின்னல் பேட்சஸாக இருக்கட்டும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வேத் ஏஐ வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் தெரியல அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் சரியா? ஓகே, ஸோ நவ் we are going to start with the important 5 marks. போலாமா? எஸ், ரெடியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பாட்னியில் ஒரு கொஷின், ஜுவாலஜியில் ஒரு கொஷின் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். அதுக்கு முன்னாடி எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாமா? ரெடியா? இப்போது நான் வந்து லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் காட்ட போகிறேன். இந்த கொஷின் எல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஈவன் என்னோட வீடியோ கூட நான் ஆஃப் பண்ணிட்டேன், உனக்கு ஸ்க்ரீனில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா? ஐ எம் கோயிங் டு ஷோ யூ லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எல்லாமே ஹாஃப் இயர்லிக்கு நிறைய தடவை ரிப்பீட் ஆகக்கூடிய 5 மார்க் கொஷின்ஸ். Okay, give an account on protoplast culture with diagram, flowchart of ploidy, 10% law with example, how will you prepare an organic pesticide for your home garden using vegetables from your kitchen. இந்த question 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அடுத்து mention the name of man-made cell and how it is formed, what is endosperm, explain the types, mention the applications of biotechnology, what is parthenocarpy, write its significance, explain incomplete dominance with examples. எடுத்தாச்சா? அடுத்து applications of plant tissue culture, very very important. Shape of pyramid in a particular ecosystem is always different in shape, explain with example. Structure of ovule with diagram, various types of blotting techniques, advantages of seed dispersal, advantages of conventional methods and artificial propagation, describe dominant epistasis with an example, benefits of agroforestry, different modes of entry of pollen tube into the ovule, difference between continuous and discontinuous variation, what are restriction enzyme, mention their types with role in biotechnology, basic concepts involved in plant tissue culture. இது எல்லாம் தான் important 5 mark in botany சரியா? இப்போது ஜுவாலஜிக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித் அ நீட் லேபிள் டயக்ராம், ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபுலின் விட்டுறவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். அடுத்து லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸஸ். To overcome the population explosion, birth control is the only available solution. Explain the various barrier methods to control the human population. அடுத்து draw and explain the peripheral lymphoid organ. What is VNTR sequences? Write the application of DNA fingerprinting. Explain the various phases of menstrual cycle. Why the Human Genome Project is called as mega project. Mention the main goals. Draw and explain the structure of HIV virus. 3 steps involved in sewage treatment. Different kinds of syngamy in organisms. Methods to detect fetal disorders during early pregnancy. Structure of antibody with diagram. The most serious aspect of loss of biodiversity is extinction of the species. Justify this and explain the types of extinction. Briefly explain about in vitro fertilization or test tube baby. It is established that RNA is the first genetic material. Justify giving reasons. Mention the major threats to biodiversity caused by human activities. Explain. Effects and control of air pollution. Various steps involved in PCR technique. Explain maintenance of pregnancy and embryonic development. இது எல்லாம் ஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? எஸ், இப்போ நான் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இந்த செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம பார்த்து முடித்ததுக்கப்புறமா
நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ்க்கு போவோம். சரியா மேம்? இதெல்லாம் மட்டும் படித்தா போதுமா? இந்த கொஷினை நீ என்னைக்கு கேட்குறத விட்றியோ அன்றைக்கி தான் உன்னோட பேப்பரில் மார்க் வரும். முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. சரியா? இதை மட்டும் படித்தா போதும்னா அப்புறம் எதுக்கு பக்கம் பக்கமாக இவ்வளோ புக்கு, இவ்வளோ சிலபஸ்ஸு, இவ்வளோ கொஷின் பேப்பரு? இதை மட்டும் படிச்சுட்டு போனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்ல தெரியாதா? தீஸ் ஆர் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். அவ்வளோதான். சரியா? இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 4 கொஷினில் சம்டைம்ஸ் 4மே அட்டன் பண்ணலாம், இல்லை 3 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. பாட்னி ஜுவாலஜி ஈக்குவல்ஸ் 21 and 21 மொத்தமாக 42 5 மார்க் நம்ம படித்தே ஆகணும். ஆமாப்பா. ஆரம்பிக்கலாமா இப்போது? ரெடியா? எஸ். ஸோ இப்போ பாட்னியோட ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் ஜுவாலஜியோட ஃபர்ஸ்ட் கொஷின் இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போய்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஆரம்பிக்கணும்? பாட்னியா ஜுவாலஜியா? புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் வித் டயக்ராம் பார்க்கலாமா, இல்லை டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித் அ நீட் லேபிள் டயக்ராம் பார்க்கலாமா? மேம் 2 minutes ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். எதை? ஸ்க்ரீன்ஷாட்டா இல்லை லைவோட லிங்க்கா? ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்தா அவனையும் கெடுத்து விடாது. ஸோ அவனை லைவுக்கு வர சொல்லு. எல்லாருமே உங்களோட லைவ் லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். தீஸ் கொஷின்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு பப்ளிக் ஆல்சோ. இல்லை? ஆமாம் ஆமாம். லெசன் பை லெசன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க ஃபார் ஹாஃப் இயர்லி. தனுஷ், ஒரு கமெண்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்களா இல்லையா? அதில் லெசன் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஜுவாலஜி தான் நிறைய ஓட் பண்ணியிருக்காங்க. சரி, ஜுவாலஜிலேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? ஜுவாலஜி தான் அதிகப்படியாக நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜுவாலஜி. சரியா? ஓகே. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் வித் அ நீட் லேபிள்ட் டயக்ராம் பார்க்கலாமா? ஸோ இப்போது ஓவம் அப்படின்றதும் எக்குன்னு சொல்கிறதும் ஓவா அப்படின்னு சொல்கிறதும் எல்லாமே ஒன்று தான். சரியா? ஓவம், ஓவா, எக்கு, எவ்ரி திங் இஸ் த சேம். இப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்? ஃபீமேல் கேமெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இங்கே பாரு, when I am starting the class கொஞ்சம் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் லெசன் பண்ணால் மட்டும்தான் நல்ல மார்க் வாங்க முடியும். சரியா? மேம் அது கொடுங்க, இது கொடுங்க, அது இதுன்னு எதை பற்றியும் யோசிக்காது. உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? உனக்கு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுமா? ஏற்கனவே லிங்கை பின் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட் செக்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதே தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இதே தான் நம்ம படிக்க போகிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? இருக்குன்னா இப்போவே கேட்டுரு. ஆனால் ஒன்ஸ் நான் லெசனை ஆரம்பித்ததுக்கப்புறமா ஐ நீட் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ். டீலா, ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா இப்போவே கேட்டுரு, நான் இப்போவே பதில் சொல்லிடுறேன். ஆனால் அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டீலா? எஸ். மேம் என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியாது, அதனால தான் நான் பிடிஎஃப் கேட்குறேன், இன்சைட் 1 மார்க் மட்டும் தாங்க. வினோத்குமார், உங்களுக்காக தான் தினமும் நாங்கள் ஷார்ட்ஸில் புக் இன்சைட் 1 மார்க்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டுட்ருக்கோம். பார்க்குறீங்களா இல்லையா? நிறைய பேர் கனவு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணலை, கரெக்டாக? அப்போ அவங்களுக்காக எல்லாம் தான் நாங்கள் தினமும் ஷார்ட்ஸில் ஒவ்வொரு புக் இன்சைட் 1 மார்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் புக் இன்சைட் 1 மார்க்கை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சரியா? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? இட் இஸ் த மெயின் கேள்வி. சரி, இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கலாம்ல. இந்த லைவ் வந்து 2 hours இருக்க போகுது. 8:30 8:40 வரைக்கும் இருக்கும். சரியா? 8:40 வரைக்கும் இந்த லைவ் இருக்கும். ஸோ லைவ் ஆரம்பிக்கலாமா? டீச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சரிடா, எனக்கு அது பத்தாது மேம், ஒரே நாளில் படிக்கணும். ஒரே நாளில் படிக்கணும்னா கனவு டெஸ்ட் சீரீஸ் தான் வாங்கணும். கனவு டெஸ்ட் சீரீஸில் கூட ஒரே நாள் படிக்கிற ஆப்ஷன் கிடையாது. 499 பே பண்ணி வர்ற பசங்களுக்குமே ஒரே நாளில் படிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் பிடிஎஃப் கொடுக்கல. யூ திங்க் அண்ட் சி. சரியா? ஹவு இட் இஸ் லாஜிக்கலி பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அவங்களே இன்னையிலேருந்து ஆரம்பித்து February வரைக்கும் படிப்படியாக தான் படிக்க போகிறாங்க. சரிடா, அடுத்து ஸோ இது வந்து பார்த்துடலாம். ஹியூமன் ஓவம் இஸ் நான் கிளீடாயிக், ஏலெசித்தல், மைக்ரோஸ்கோபிக் இன் ஸ்ட்ரக்சர். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் பார்க்கலாமா? ஸோ நான் கிளீடாயிக் அப்படின்னா ஓடு இருக்கு இல்லையா, முட்டை ஓடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஓடு வந்து எனக்கு இல்லை, நோ ஓடு இன் ஹியூமன் ஓவம்.
கோழி முட்டை மாதிரி ஓடெல்லாம் இருக்காது இதில். ஏ லெசித்தல், ஏனா நோ. லெசித்தல் அப்படின்னா யாக் சாக், அந்த மஞ்சள் கரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கரு வந்து இங்கே கிடையாது. சரியா? அண்ட் இட் இஸ் மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெறும் கண்ணால் பார்க்கவே முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் வச்சு பார்க்க முடியும். சரியா? இது பாயிண்ட் நம்பர் 1. Human ovum is non-cleidoic, alecithal and microscopic in nature. Its cytoplasm is called as ooplasm. எக்கோட சைட்டோபிளாசமை என்னன்னு சொல்லுவோம்? ஓப்ளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப பெரிய நியூக்ளியஸ் இருக்குது, லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸோட பேர் என்னது? ஜெர்மினல் வெசிக்கல். பசங்களா, இப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறேன் இல்லையா? ஆல் தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எழுதுனா யூ வில் கெட் மார்க்ஸ். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க் வராது. சரியா? அப்போ நான் அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம் சும்மா பண்ணலை, எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸு. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாமே உன்னோட ஆன்சரில் இருக்கணும். சரியா? அடுத்து, த ஓவம் இஸ் சரௌண்டட் பை 3 கவரிங்ஸ். அப்போ அந்த எக்கு சுற்றியுமே எனக்கு 3 கவரிங் இருக்குது. ஒன்று உள்புறமாக இருக்கக்கூடிய தின்னான ஒரு லேயர், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்னா என்ன? கிளாஸ் மாதிரி. இந்த சைடு இருந்து பார்த்தா அந்த சைடில் என்ன இருக்குங்கிறது என்னால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விட்டிலைன் மெம்பரைன் தான் உள் பகுதியில் இருக்குது, இன்னர் சைடில் இருக்குது. ரூபிராக்ஸ், உங்கள் ஐடியா நான் பிளாக் பண்ணுறேன். ஸ்பேம் பண்ணிங்கன்னா இந்த லைவில் யார் பண்ணாலும் பிளாக் செய்யப்படும். பாரபட்சமே பார்க்க மாட்டேன், பிடிச்சி பிளாக் பண்ணி விட்டுருவேன். சரியா? படிக்கிறதுக்காக இருந்தால் மட்டும் இருங்க. கடலை போடுறதுக்காகவோ இல்லை சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காகவோ ஸ்பேம் பண்ணுறதுக்காகவோ வர வேண்டாம். ஓகே. ஸோ இன்னர் தின் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு விட்டிலைன் மெம்பரைன் வந்து இருக்குது. சரியா? அடுத்ததாக நடுவில் மிடில் லேயராக என்ன இருக்குது? எனக்கு ஒரு திக்கான லேயர் விச் இஸ் கால்ட் அஸ் ஜோனா பெலுசிடா அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வெளியில் அவுட்டர் லேயராக எகெயின் ஒரு திக்கான கோட்டிங் ஃபாலிகுலார் செல்ஸ் வந்து இருக்குது. செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு லேயர் மாதிரி இருக்குது, பட் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அக்ரிகேட்ஸாக இருக்குது. சரியா? கூட்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் கொரோனா ரேடியேட்டா. வாட் டு வி கால் திஸ்? வி கால் இட் ஆஸ் கொரோனா ரேடியேட்டா. சரியா? இன்னொரு தடவைவா. ஸோ உள்ள இன்னர் சைடில் தின்னான ஒரு டிரான்ஸ்பரண்ட் விட்டிலைன் மெம்பரேன் இருக்குது. மிடில் ஏரியாவில் திக்கான ஜோனா பெலுசிடா இருக்குது. அதுக்கும் வெளியில் திக்கான ஒரு லேயர் தான், ஆனால் இது ஃபாலிகுலார் செல்ஸ்னால ஆயிருக்கு, இது லேயர் கிடையாது. ஸோ செல்ஸ் தான் எனக்கு லேயர் மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் கொரோனா ரேடியேட்டா. கிளியரா? இப்போது எனக்கு உள்ள விட்டிலைன் மெம்பரேன் இருந்ததா? இன்னர் மோஸ்ட்டாக எனக்கு விட்டிலைன் மெம்பரேன் இருந்தது. ஆமே ரைட்? அதே மாதிரி மிடில் ஜோனா பெலுசிடா அப்படிங்கிற ஒரு லேயர் இருந்தது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வி ஹாவ் அ நேரோ விட்டிலைன் ஸ்பேஸ். நேரோ அப்படின்னா குறுகிய, ரொம்ப ரொம்ப குறுகிய, ரொம்ப அகலமாக இல்லாமல் குறுகலாக இருக்குது. பெரிய விட்டிலைன் ஸ்பேஸ் வந்து விட்டிலைன் மெம்பரேனுக்கும் ஜோனா பெலுசிடாக்கும் நடுவில் என்னால் பார்க்க முடியுது. சரியா? ஜோனா பெலுசிடா அப்படிங்கிறது மிடில் லேயர். ஓகே. விட்டிலைன் மெம்பரேன் அப்படிங்கிறது இன்னர் மோஸ்ட் லேயர். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஐ ஹாவ் திஸ் பெரிய விட்டிலைன் ஸ்பேஸ். பசங்களாம் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தமாகவே 4 பாயிண்ட் தான். 4 பாயிண்ட்டும் எழுதி தான் ஆகணும். அது கூட சேர்த்து இந்த டயக்ராமும் எழுதிங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க் உண்டு. ஸோ டயக்ராமும் போடணும், 4 பாயிண்ட்ஸும் எழுதணும். சரியா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பாட்னியில் போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். டு யூ அக்ரி? ஸோ ஒரு ஜுவாலஜி கொஷின் பார்த்தாச்சுல்ல, அடுத்த பாட்டனி கொஷின் போகலாமா? எஸ். இந்த கொஷின் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? இந்த கொஷின் யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? எல்லாருக்கும் கிளியரா இது? ஓகே. ஸோ என்ன பாட்னி கொஷின்ஸே காணோம். நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் பாட்னி கொஷின் எங்கே இருக்குன்னு. ஜஸ்ட் அ மினிட். இல்லை எல்லாத்தையுமே நான் எல்லோவில் போட்டேனா? ஜஸ்ட் அ மினிட் பசங்களா. ஆமாண்டா, நான் எல்லாமே இன்னைக்கு ஜுவாலஜி கொஷின்ஸே கொண்டு வந்துட்டேன். ஃபுல்லாகவே வந்து ஜுவாலஜி கொஷின்ஸ் தான் இருக்குது. பரவாயில்லையா? பார்க்கலாமா?
ஃபுல்லாகவே வந்து ஜுவாலஜி கொஷின்ஸ் தான் இருக்குது. இஸ் இட் ஓகே? எஸ், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே கொஷின்ஸ் தான், பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதே கொஷின்ஸ் தான் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Do we need to study the glossary in book back? No, not needed. இது என்ன இங்கிலீஷாடா? வேண்டாம். நோ ப்ராப்ளமா? சூப்பர். சரி, இப்போ ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் போகலாமா? எஸ், ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன? வி ஆர் ப்ரொடியூசிங் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம என்ன பண்ணுறோம்? காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை உருவாக்குறோம். சரியா? இப்போ இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ எஸ் ஃபேஸில் நடக்குது. ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் தரவ் வித் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்? 11th ஸ்டாண்டர்டில் நம்ம இந்த சாப்டரை படிச்சிருக்கோம். பாட்டனியோட 7th சாப்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் ஞாபகம் இருக்கா? எஸ், எஸ் ஆர் நோ? ப்ளீஸ் மென்ஷன் த லெசன் 2. ஒரு கொஷனை பார்த்து ஹாஃப்லி எக்ஸாம் வரப்போகுது, இன்னுமே எந்த லெசன்னு கூட கண்டுபிடிக்க முடியலைன்னா அந்த அளவுக்கு தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு கொஷன் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன லெசன்னு கூட தெரியலை, அந்த அளவுக்கு கூட உனக்கு தெரியுது அப்படின்னா ஹவு மச் யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இஸ் மை கொஷன். ஓகே, ஸோ இப்போது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனோட ப்ராசஸ் என்ன பார்க்கலாமா? ஸோ இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த எஸ் ஃபேஸ். இப்போது நம்ம வாழ்க்கையில் நிறையா ஃபேஸஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே ஸ்கூல் ஃபேஸில் இருக்கீங்க. ஒன்ஸ் 12th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போவீங்க இல்லையா? அடுத்து காலேஜ்லேருந்து வேலை கிடச்சி போவீங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கா? அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்ஸுக்கும் இதே மாதிரி ஃபேஸஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபேஸஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இஃப் வி டிவைட் த செல்லோடைய ஃபேஸஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வி ஹாவ் G1 ஃபேஸ், then we have S phase, then we have G2 phase, and then we have M phase. M phase னு சொல்கிறது வந்து என்னவா இருக்கும்னா மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ் நடக்கிற ஸ்டேஜாக இருக்கும். ஸோ இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே M phase அப்படின்னு சொல்லுவோம். ஸோ M ஃபேஸ்னால் மைட்டாசிஸும் நடக்கலாம், மியாசிஸும் நடக்கலாம், டிபெண்டிங் ஆன் த செல். இப்போ சொமேட்டிக் செல் நம்ம பாடியில் ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படிங்கிற செல் டிவிஷன் நடக்கும். சரியா? இப்போ இதுவே கேமெட் செல்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஸ்பெர்மு, எக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸில் மியாசிஸ் நடக்கும். ஓகேவா? கிளியரா? அடுத்து போகலாமா? எஸ், சின்காமே இன் லிவிங் ஆர்கானிசம் 5 மார்க் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக. இது புரிஞ்சுதா? எஸ். இப்போது இந்த மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸில் தான் வந்து பிமேட் அப்படின்னு அந்த 4 ஸ்டேஜஸ் வரும். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ் இதெல்லாம் வருது. சரியா? இப்போ ஜீனா என்ன அர்த்தம்னா கேப்புன்னு அர்த்தம். G1, G2 இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கேப் 1, கேப் 2 அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன். திஸ் இஸ் கேப் 1, திஸ் இஸ் கேப் 2 அண்ட் எஸ்னா சிந்தட்டிக் ஃபேஸ், சிந்தசிஸ். ஓகேவா? சிந்தசிஸ் நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸ், விச் மீன்ஸ் டிஎன்ஏ இங்கே தான் சிந்தசைஸ் ஆகுது. டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆகுது. எப்படி? ரெப்ளிகேஷன் ஆகி தான் சிந்தசைஸ் ஆகுது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ் ஃபேஸ் ஆஃப் த செல் சைக்கிளில் தான் எனக்கு இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ரெப்ளிகேஷன் அப்படின்னா எப்படி நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோமோ அந்த மாதிரி டிஎன்ஏவும் மல்டிபிள் காப்பீஸாக உருவாகுது. சரியா? இப்போ ரெப்ளிகேஷன் அப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிக்யூலும் ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிக்யூலும் 2 ஸ்ட்ராண்டாக எனக்கு உடையுது. சரியா? ஐ வில் ஷோ யூ. இமேஜின் இது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல்,
இந்த 2 ஸ்ட்ராண்டும் ஒன்றா தான் இருக்குது இப்போது. ஸோ இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கும் நடுவில் we have இந்த A double bond T, G triple bond C, இந்த மாதிரி பாண்ட் எல்லாமே இருக்குது. சரியா? இப்போது இப்படி இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ மாலிக்யூலை நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா வாட் ஹேப்பன்ஸ்? இந்த ஸ்ட்ராண்டு தனியாக இருக்கும், இன்னொரு ஸ்ட்ராண்டு தனியாக வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராண்டில் AGTCAG இந்த மாதிரி கோடிங்ஸ் இருக்கலாம். இந்த சைடு வந்து இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் பேஸ் பேர்ஸ் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடுது. சரியா? அப்போது இது வந்து ஓல்டு டிஎன்ஏ. am I right? So this is the old DNA. இப்போ இது ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்டு, கரெக்டா? அதே மாதிரி இதுவும் ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்டு. இப்போ இந்த ஓல்டு ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு எனக்கு ஒரு புது டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், with the same இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸ் ஏனா டி இருக்கும், ஜீனா சி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியே காம்ப்ளிமெண்ட்ரியாக இன்னொரு ஸ்ட்ராண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. அதே மாதிரி இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓல்டு ஸ்ட்ராண்டில் டி இருக்கா, அப்போ புது ஸ்ட்ராண்டில் ஏ இருக்கும். இங்கே சி இருக்கா, அப்போ ஜி. ஏனா டி, சீனா ஜி, இந்த மாதிரியே எனக்கு இன்னொரு ஸ்ட்ராண்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. சரியா? அப்போது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நியூ ஸ்ட்ராண்டு, இங்கே இருக்கிறதும் நியூ ஸ்ட்ராண்டு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். புரிஞ்சதா? எனி டவுட்ஸ் ஹியர்? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சதா? எனி டவுட்ஸ்? ஸோ இப்போது ஒரே ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் தான் ஸ்ப்ளிட் ஆகி இது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலாக இப்போ மாறிடுச்சு. திஸ் இஸ் நம்பர் 1 மாலிக்யூல் அண்ட் திஸ் இஸ் நம்பர் 2 மாலிக்யூல் அப்படின்னு 2 காப்பீஸாக எனக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிக்யூலும் எனக்கு 2 ஸ்ட்ராண்டாக மாறப்போகுது. அண்ட் இது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? பேரண்ட் ஸ்ட்ராண்டுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ புதுசாக ஃபார்ம் ஆகிற எல்லா ஸ்ட்ராண்டுமே பேரண்ட் ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட்ஸாக தான் இருக்க போகுது. கிளியரா? எஸ். ஸோ அடுத்து போகலாமா? யூ கேன் சி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? இப்போ நம்மளோட செல்ஸில் குரோமோசோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? குரோமோசோம் எப்போ மட்டும்தான் நம்ம செல்ஸில் பார்க்க முடியும்? சொல்லு பார்க்கலாம். நான் 5th லெசன் எடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு நானே செக் பண்ணிக்கிறேன். எப்போ மட்டும்தான் நம்மளோட செல்ஸில் குரோமோசோமை பார்க்க முடியும்? எல்லா டைமும் பார்க்க முடியுமா? சொல்லு. எல்லா டைமும் குரோமோசோம் நம்மளோட செல்லை பார்க்க முடியுமா? ஞாபகம் இருக்கவன் தப்பிச்சான். எல்லா டைமுமே நம்மளோட பாடியில் செல்ஸில் எடுத்திங்கன்னா குரோமோசோம் பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆப்வியஸ்லி. வெரி குட். ஸோ டியூரிங் செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் குரோமோசோம் எனக்கு தெரியும். அப்போ மற்ற டைம்லலாம் குரோமோசோம் என்னாகும்? குரோமோசோமாக இருக்காது. அந்த டிஎன்ஏ ஃபுல்லாகவே குரோமாட்டனாக இருக்கும் இல்லையா? குரோமாட்டின் அப்படின்ற ஷேப்பில் இருக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் நம்மளோட பாடி செல் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த செல்ஸ் நீங்கள் எடுத்தாலும், ஸோ நம்மளோட பாடி செல்ஸோ இல்லை எந்த செல்ஸ் வேணாலும் எடுத்தீங்கன்னா அந்த பாடி செல்ஸில் நார்மலாகவே எனக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அண்ட் செல் டிவிஷன் அப்போ எப்படி இருக்கும் பார்க்கலாமா? ஸோ செல் டிவிஷன்னா மைட்டாசிஸ் இல்லை மியாசிஸ் நடக்கும்போது எப்படி மாறுது. ஸோ நார்மலாக இருக்கும்போது எனக்கு டிஎன்ஏ ஃபுல்லாகவே இதோ இந்த மாதிரி எனக்கு இஷ்டத்துக்கும் சுற்றி இருக்கும். ஸோ இதுக்கு பேர் குரோமாட்டின். இப்போ எக்ஸாக்ட்லி எனக்கு செல் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. லைக் திஸ். இந்த மாதிரி குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. அண்ட் இந்த குரோமோசோம்குள்ளே எனக்கு அதே ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் சுற்றி இருக்குது. பட் ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்குள்ளே வந்துருச்சு இப்போது. புரியுதா? அப்போது திஸ் இஸ் கால்ட் ஆஸ் குரோமாட்டின். இர்ரெகுலராக இருக்கிறது குரோமாட்டின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் குரோமோசோம்.
அப்போ இப்போ சொல்லுங்கள், குரோமோசோம் எங்கே மட்டும்தான் பார்க்க முடியும்? செல் டிவிஷன் நடக்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் பசங்களா? அடுத்து போகலாமா? எஸ் எஸ் எஸ், அடுத்து போகலாமா? இப்போ இப்படிப்பட்ட குரோமோசோமில் இருக்கக்கூடிய குரோமோசோம்குள்ளே என்ன தான் இருக்குது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ தான். குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ தான், வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே. இப்போ இந்த டிஎன்ஏ தான் எனக்கு இப்போ என்ன ஆகுது? தனித்தனியாக பிரிஞ்சு புது புது ஸ்ட்ராண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஓகே. ஸோ இப்போது 3 hypotheses of DNA replication have been proposed. ஸோ சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது இந்த மெத்தடாக தான் இருக்கும், இல்லைப்பா அந்த மெத்தட் இருக்காது, இதுவாக தான் இருக்கும்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு 3 மெத்தடை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த 3 மெத்தட் தான் கன்சர்வேட்டிவ் நம்பர் 1, டிஸ்பர்சிவ் நம்பர் 2, செமி கன்சர்வேட்டிவ் நம்பர் 3. ஸோ இப்படி 3 மெத்தட்ஸாக வந்து பிரிஞ்சுது. சரியா? இப்போ அதை பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இது வரைக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாமே கிளியரா? வாட் இஸ் குரோமாட்டின்? டிஎன்ஏ எனக்கு அங்கங்கே வந்து இர்ரெகுலராக பால் மாதிரி சுற்றி இருக்குது. பால்னு கிடையாது, வித்தவுட் எனி பர்டிகுலர் ஷேப் எனக்கு சுற்றி இருக்குன்னா அதுதான் குரோமாட்டின்னு சொல்லுவோம். சரியா? டுடே 10th தீமின்னல் பேட்சில் மேக்ஸ் டெஸ்ட் வந்து 28 கொஷனுக்கு 3 hours டைமா? 1 mark or 2 mark? டெஸ்ட்டில் எல்லா மார்க்கும் தான் இருக்குது, 1 mark மட்டும் இல்லை, எல்லாமே தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல ஹேமப்ரியா. ஸோ அடுத்து போகலாமா? இது வரைக்கும் பார்த்ததே எல்லாமே கிளியரா? ஓகே. ஸோ இப்போது பாருங்களேன், ஒரு டிஎன்ஏவை நான் எடுத்திருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட்டு we are going to see what is conservative model. கன்சர்வேட்டிவில் என்ன தெரியுமா ஆகுது? இந்த கிரே கலரில் இருக்குல்ல, இதை வந்து ஓல்டு ஸ்ட்ராண்டு இல்லை பேரண்ட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லலாம். ஓல்டு ஸ்ட்ராண்ட் இல்லை பேரண்ட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லலாம். சரியா? இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா எனக்கு ஒரு புது டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும்போது ஓல்டு ஸ்ட்ராண்ட் எனக்கு தனித்தனியாக பிரிஞ்சு இட் ஆக்டட் ஆஸ் அ டெம்ப்ளேட் அண்ட் ஒரு புது ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன தெரியுமா ஆயிடுச்சு? ஓல்டு ஸ்ட்ராண்டு தனியாக வந்துருச்சு, புது ஸ்ட்ராண்டு தனி மாலிக்யூலாக பிரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓல்டு ஸ்ட்ராண்டு இருந்ததா, 2 பிரிஞ்சு இந்த ஸ்ட்ராண்ட் எனக்கு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். அப்போ இதை வச்சு இன்னொரு புது ஸ்ட்ராண்டு வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்டு வந்து இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு. ஓல்டு ஸ்ட்ராண்டெல்லாம் ஒன்றா தனியாக இருக்குது, நியூ ஸ்ட்ராண்டெல்லாம் ஒன்றா தனியாக இருக்குது. டு யூ கெட் தட்? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்டா? அடுத்து போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது செமி கன்சர்வேட்டிவ் மாடல். செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் எனக்கு இப்போ ஓல்டு ஸ்ட்ராண்ட் இருக்கா, பேரண்ட் டிஎன்ஏ இருக்குது, இது ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. சரியா? யார் பிரின்ஸ்? உங்கள் ஐடி பிளாக் ஆகுது, அந்த சைட் போய் கோச்சிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஓல்டு ஸ்ட்ராண்டெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு இட் ஆக்டட் ஆஸ் அ டெம்ப்ளேட். இதுதான்டா டெம்ப்ளேட்டு. அந்த கிரே கலர் ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, அதுதான் டெம்ப்ளேட்டு. எப்படி நம்ம ஸ்டென்சிலெல்லாம் வச்சு எழுதுவோம்ல, ஸ்கேல்லையே வந்து ஏபிசிடி 1 2 3 எல்லாம் இருக்குன்னா அது ஒரு ப்ராப்பர் ஷேப்பில் எழுதுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் ஸ்டென்சில்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஓல்டு ஸ்ட்ராண்டும் ஒர்க் ஆகுது. இது வந்து எனக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு காப்பி பண்ணுற ஒரு மெக்கானிசமாக எனக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஓல்டு ஸ்ட்ராண்டை காப்பி பண்ணி எனக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து வருது இந்த இடத்துல. ஸோ என்னன்னு போட்டிருக்கேன், அது வந்து நியூ ஸ்ட்ராண்டு. ஸோ புது ஸ்ட்ராண்டும் ஓல்டு ஸ்ட்ராண்டும் ரெண்டுமே கம்பைன் ஆகி தான் ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிருக்கு. புரியுதா? ஸோ திஸ் இஸ் டிஎன்ஏ மாலிக்யூல். ஒரே ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். அதில் எப்படி இருக்குது? ஒன்று பழைய ஸ்ட்ராண்டு ஓல்டு ஸ்ட்ராண்டு, இன்னொன்று புது ஸ்ட்ராண்டு. சரியா? ஒரு ஓல்டு ஸ்ட்ராண்டு ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா இது செமி கன்சர்வேட்டிவ் மாடல். கடைசியாக டிஸ்பர்சிவ் மாடல்னால் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ டிஸ்பர்சிவ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஸ்ட்ராண்டுமே நீங்கள் ஓல்டு புதுசு அப்படின்னலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா இஷ்டத்துக்கும் அந்தந்த இடத்துல எனக்கு பிட்டாக செக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். யூ கேன் see the mixing of old strand and new strand, old strand new strand, old strand new strand. இப்படி இருக்கும்போது எது ஓல்டு எது நியூன்னு உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த 3 மெத்தட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் புரிஞ்சுதா?
இந்த டயக்ராம் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். செமி கன்சர்வேட்டிவ் மாடல்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த 3 மெத்தட்ஸையும் சயின்டிஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் இதில் ப்ரூவான மெத்தட் என்னன்னு கேட்டால் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். நம்மளோட டிஎன்ஏ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் மெக்கானிசமை தான் ஃபாலோ பண்ணுதுங்கிறது தான் ப்ரூவ் பண்ணாங்க. கடைசியாக அதுதான் ப்ரூவ் ஆச்சு. சரியா, கிளியரா? அடுத்து போகலாமா? ஓகே. இப்போது கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனில் என்ன ஆகுது, அந்த ஓல்டு ஸ்ட்ராண்ட் எல்லாமே அப்படியே ஒரிஜினலாக இருந்து டெம்ப்ளேட்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போ புதுசாக ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்டெல்லாம் தனி மாலிக்யூலாக இருக்குது. ஒரிஜினல் மாலிக்யூல் இன்டாக்டாக பிரியாமல் அப்படியே இருக்குது. இன்டாக்ட் அப்படின்னா பிரியாமல். ஸோ கன்சர்வேட்டிவில் என்ன பார்த்தோம், இந்த சைடு வந்து மாலிக்யூல் எனக்கு பிரியவே இல்லை, அது தனியாக அப்படியே இருக்குது. புதுசாக ஃபார்ம் ஆன டபுள் ஸ்ட்ராண்ட் வந்து எனக்கு புதுசாக தனியாக இருக்குது பிரியாமல். சரியா, இது கன்சர்வேட்டிவ். அடுத்ததாக டிஸ்பர்சிவ் ரெப்ளிகேஷனில் என்ன ஆகுது, ஃப்ராக்மெண்ட்னா ஸ்மால் பீசஸ். ஸோ ஸ்மால் பீஸாக எனக்கு பழைய ஸ்ட்ராண்டு புது ஸ்ட்ராண்டு மாறி மாறி எனக்கு வந்து இருக்குது. சரியா, ஃபைனலி நம்மளுக்கு என்ன தான் கன்ஃபார்ம் ஆச்சு, ஒரே மாலிக்யூலில் எனக்கு ஒரு ஸ்ட்ராண்டு பழசு ஒரு ஸ்ட்ராண்டு புதுசு, இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருந்தால் அதுதான் செமி கன்சர்வேட்டிவ் மாடல். இதை தான் வந்து வாட்சன், கிரிக் 2 பேருமே 1953 ப்ரப்போஸ் பண்ணாங்க. டிஎன்ஏ வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷனாக தான் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாட்சனும் கிரிக்கும் 1953 ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ திஸ் மெக்கானிசம் ஆஃப் ரெப்ளிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஎன்ஏ மாடல். ஸோ இந்த மெக்கானிசம் எதை பேஸ் பண்ணி தான் இருந்தது, இவங்க 2 பேரும் டிஎன்ஏ மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம மாடல் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவோம்ல, ஒரு டேம்னா டம்மி டேம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் ஸ்கூலில் ப்ராஜெக்டாக சப்மிட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டிஎன்ஏ எப்படி இருக்கும்னு சொல்லி இவங்க ஒரு மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, வாட்சனும் கிரிக்கும். சரியா, இப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2 பாலிநியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. பாலிநியூக்ளியோடைட்ஸ்னால் என்ன தெரியுமா அர்த்தம்? ஸோ நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோசைட்னா என்னென்னு ஏதாவது ஐடியா இருக்கா எல்லாருக்கும்? 10th நம்ம ஏற்கனவே படித்தது தான். டு யூ ரிமெம்பர்? 2 வார்த்தைகள், நியூக்ளியோசைடு அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம் அண்ட் நியூக்ளியோடைடு அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் நியூக்ளியோசைடு? நடுவில் எனக்கு இந்த நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர் இருக்குது. எப்போவுமே டிஎன்ஏ மாலிக்யூலில் சென்டரில் வி வில் ஹாவ் த நைட்ரோஜீனஸ் பேஸ் பேர் அண்ட் இந்த சைடு ஒரு சுகர் இருக்கும், இந்த சைடு ஒரு சுகர் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த சைடு ஒரு சுகரு, இந்த சைடு ஒரு சுகர். ஸோ எனக்கு இதை தான் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். சரியா, நைட்ரோஜீனஸ் பேசஸ் ப்ளஸ் சுகர் இருக்குன்னா அது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுனா என்ன, இப்போ இது கூட அடிஷ்னலாக எனக்கு ஒரு பாஸ்பேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நியூக்ளியோசைட் கூட அடிஷ்னலாக ஒரு பாஸ்பேட் இருக்குது. ஸோ நைட்ரோஜீனஸ் பேசஸ் சென்டரில் இருக்குது, ஒரு சுகர் இந்த சைடும் இந்த சைடும் இருக்குது, ப்ளஸ் பாஸ்பேட்டும் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் நியூக்ளியோடைடு. ஷார்ட்டாக இதை எப்படி சொல்லலாம், ஏற்கனவே இருக்க நியூக்ளியோசைடில் ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகிருக்கு சொல்லலாமா? ஏற்கனவே இருக்க நியூக்ளியோசைடில் ஒரு பாஸ்பேட் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இதே நியூக்ளியோடைட் செக்மெண்ட்ஸு பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 100 times ரிப்பீட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாலிநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஎன்ஏல எனக்கு 2 ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாலிநியூக்ளியோடைட். ஸோ 2 பாலிநியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. இது ரெண்டுமே அன்வைண்ட் ஆகுது. அன்வைண்டுனா பிரிதல். ஸோ 2ம் தனித்தனியாக எனக்கு பிரியுது. தென் என்ன ஆகுது, பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு புது ஸ்ட்ராண்டை உருவாக்க ஆரம்பிக்குது. தனித்தனியாக இது ஒரு புது ஸ்ட்ராண்டை உருவாக்க ஆரம்பிக்குது. சரியா, ஓகே. டியூரிங் திஸ் ப்ராசஸ் கோவேலண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் broken. அதாவது அந்த A டபுள் பாண்ட் T, G ட்ரிபிள் பாண்ட் Cன்னெல்லாம் பார்த்தோம்ல, இதில் இந்த டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு இதெல்லாம் கோவேலண்ட் பாண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் பிரேக் ஆகுது. சரியா, the separated single strand then acts as a template for the synthesis of the new strand. பழைய ஸ்ட்ராண்ட் வந்து இப்போ டெம்ப்ளேட்டாக இருக்குது. இப்போ பழைய ஸ்ட்ராண்டில் இந்த மாதிரி எனக்கு கோடு இருக்குன்னா புது ஸ்ட்ராண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்,
ஏ இருக்குன்னா இங்கே டி வரும், இங்கே டி இருக்குன்னா இங்கே ஏ வரும், ஜி இருக்குன்னா சி, சி இருக்குன்னா ஜி. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் வச்சு தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ பழைய ஸ்ட்ராண்ட் எனக்கு டெம்ப்ளேட்டாக ஆக்ட் ஆகுது, அதை பொறுத்து தான் எனக்கு புது ஸ்ட்ராண்டு ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சுதா? எஸ். ஸோ டயக்ராமும் பார்த்தாச்சு, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தாச்சு. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? அடுத்த பாயிண்ட் போகலாமா? எஸ் ஆர் நோ? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லெசன்லேருந்து கொஷின்ஸ் கவர் பண்ணுங்கள். எல்லா லெசன்லேருந்தும் கொஷின்ஸ் இருக்குடா, ஒரு ஃப்ளோவில் போகலாம். ஓகே, கிளியர்? ஓகேடா. ஸோ பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். யாராவது இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் போட்டுருங்க பார்க்கலாம். லைக் போடாமல் இருக்கீங்களா? அடுத்து போகலாமா? ஓகே. இப்போ subsequently each daughter double helix carries one polynucleotide strand from the parent which act as a template, and one வந்து new strand, other strand is the new synthesized strand. இப்போ ஒவ்வொரு டிஎன்ஏ மாலிக்யூல்லையும் கடைசியில் எனக்கு எப்படி இருக்குது, ஒரு பழைய ஸ்ட்ராண்ட் இருக்குது, ஒரு புது ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. ஏனா டி, டீனா ஏ, இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர்ஸாக இருக்குது. கிளியரா? அடுத்த கொஷின் போகலாமா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் பார்க்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? இந்த கொஷின் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது? இம்யூனோகுளோபுலின் கொஷின் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சொல்லு பார்க்கலாம். Who feel difficulty in this question? Very easy. Okay, easiest one. ஓகே. ஸோ இப்போது நான் உனக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன், கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இம்யூனோகுளோபுலினை ஷார்ட்டாக ஐஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இம்யூனோகுளோபுலின் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? இன்னும் படிக்காமல் இருக்கீங்களா இந்த கொஷின் எல்லாம்? யாராவது படிக்காமல் இருக்கீங்கன்னா இப்போவே படிச்சிருங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த இம்யூனோகுளோபுலின் கொஷின் இருக்குல்ல, ஐஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஷார்ட்டாக. இந்த ஐஜிங்கிறது என்ன பார்க்கலாமா? இட் இஸ் நத்திங் பட் ஆன்டிபாடி அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஐஜி ஆர் ஆன்டிபாடி ரெண்டுமே ஒன்று தான். ஆன்டிபாடினா என்ன தெரியுமா? இப்போ நம்மளோட பாடியில் ஒரு பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ அட்டாக் பண்ண வருது, ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதுக்காக வருது. ஸோ இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறதுக்காக வரும்போது அந்த இடத்துல நம்ம பாடி அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். எப்படி தெரியுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வரான்னு வச்சுக்கோ, அந்த திருடன் தான் பாக்டீரியாவும் வைரஸும். அந்த திருடங்கிட்டேருந்து நம்ம வீட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு கத்தியோ அருவாலோ எடுத்து சேஃப்டிக்காக போய் நிற்போம்ல. அந்த மாதிரி நம்ம பாடி என்ன பண்ணுது? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? நம்ம பாடி என்ன பண்ணுது? ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாக்டீரியா கிட்ட இருந்தோம் வைரஸ் கிட்ட இருந்தோம் நம்மளை காப்பாற்றுது. கிளியரா? எஸ். ஸோ இதை தான் இம்யூனோகுளோபுலின் ஆர் ஆன்டிபாடின்னு சொல்கிறோம். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? நம்ம ஓன் பாடி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? இதிலிருந்து எனக்கு இம்யூனிட்டி கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். கிளியரா? நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு கிடைக்க போகுது, இம்யூனிட்டி கிடைக்க போகுது. சரியா? இப்போது இந்த இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சது 1950 போர்ட்டர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் எடல்மேன் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இம்யூனோகுளோபுலின்லேயே நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்குடா. அந்த டைப்ஸை எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன், கேம்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? கேம்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஐஜிஜி, ஐஜிஏ, ஐஜிஎம், ஐஜிஇ, ஐஜிடி. இம்யூனோகுளோபுலின் ஏ, இம்யூனோகுளோபுலின் ஜி, இம்யூனோகுளோபுலின் எம், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்து போகலாமா?
இந்த ஆன்டிபாடி மாலிக்யூலில் ஒய் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு பார்க்க முடியும். இந்த இம்யூனோகுளோபுலின் எப்படி தான் இருக்குது, ஒய் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ யூ கேன் see the picture here. இது ரஃப்பாக பார்க்க எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம், ஒய் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒய் ஷேப்பில் எனக்கு இருக்குது. அண்ட் இதில் 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நான் சொல்லித்தரேன் வா. இந்த ஒரு செயின் இருக்கா 1, இங்கே ஒன்று இருக்கா 2, இது 3, இது 4. அந்த 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் எப்படின்னு புரிஞ்சுதா? எஸ், 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அந்த 4 பாலிபெப்டைட் செயின்ஸு. சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க, இந்த 4 பாலிபெப்டைட் செயின்ஸில் 2 செயின் வந்து லைட் செயினாக இருக்குது. 2 ஐடென்டிக்கல் லைட் செயின்ஸ், அதை வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட வெயிட் 25,000 டால்டன்ஸ். அதே மாதிரி 2 ஐடென்டிக்கல் ஹெவி செயின்ஸ், ஹெச்னு சொல்லுவோம், அதோட வெயிட் வந்து 50,000 டால்டன்ஸ். சரியா? இப்போது அந்த எல் செயின் எங்கே இருக்குது, ஹெச் செயின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் எல் அப்படின்றது இந்த ஷார்ட்டாக இருக்குல்ல, இதுதான் எல் செயின். இங்கேயும் இங்கேயும் இருக்கிறது தான், இந்த ரெண்டும் தான் எல் செயின். சரியா? அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இந்த ரெண்டுமே வந்து ஹெச் செயின், ஹெவி செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? என் கூடையே வா, அப்போ தான் உனக்கு புரியும், இல்லைனா புரியாது. நீ பாட்டுக்கு வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் அதை பார்க்கக்கூட மாட்டேன், பொறுப்பாகவும் மாட்டேன். ஓகே, கிளாஸை கவனி. The polypeptide chains are linked together by disulfide bonds. இந்த 2 ஹெவி செயின்ஸுமே எப்படி லிங்க் ஆகிருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு டைசல்ஃபைட் பாண்ட் இருக்குது. இதுக்கு பேர் ஹிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ we have a disulfide bond here. இப்போது 2 ஹெவி செயினுமே கனெக்ட் ஆகிருக்கிறது அந்த டைசல்ஃபைட் பாண்ட் மூலியமாக தான். ஹெவி செயினும் லைட் செயினும் கனெக்ட் ஆகிருக்கிறதும் சேம் டைசல்ஃபைட் பாண்ட் மூலியமாக தான். சரியா? அப்போ டைசல்ஃபைட்னா எஸ் பாண்ட் எஸ் அந்த மாதிரி இருக்கும். 2 சல்ஃபர் வந்து ஒன்றா இருக்கும். சரியா? 1 light chain is attached to each heavy chain. 2 heavy chains are attached to each other. இப்போ ஒரு ஹெவி செயினும் இன்னொரு ஹெவி செயினும் அட்டாச்சாக இருக்குது. அதே மாதிரி இந்த லைட் செயினும் இந்த ஹெவி செயினும் ஒன்றோட ஒன்று அட்டாச்சாக இருக்குது. சரியா? அதுதான் இந்த பாயிண்ட். Hence an antibody represented by H2L2. ஹெவி செயின் எனக்கு 2 இருக்குது, லைட் செயின் 2 இருக்குது. அப்போ H2L2 அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா? ஹெவி செயின்ஸ் ஹாவ் ஃப்ளெக்சிபிள் ஹிஞ்ச் ரீஜன். இப்போ ஹிஞ்சுங்கிறது இந்த ஏரியா தான். திஸ் ஏரியா இஸ் கால்ட் அஸ் ஹிஞ்ச். சரியா? இப்போ இந்த ஹிஞ்ச் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா இமேஜின் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிஜென் வருது. ஸோ ஆன்டிஜென்னா யாருக்கெல்லாம் தெரியாது சொல்லு பார்க்கலாம். How many of you doesn't know what is antigen? இப்போ ஆன்டிபாடினா என்னென்னு பார்த்துட்டோம். ஆன்டிஜென்னா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியாது? மேம், ஒன் டவுட், நான் த்ரீமின்னல் ஸ்டூடெண்ட், ஐ வாண்ட் டு ஜாயின் கனவு சீரீஸ். ஓகே, பட் இட் இஸ் ஷோயிங் 2000 நாட் 399 ஃபார் த்ரீமின்னல். வாட் கேன் ஐ டூ? இல்லைடா, 399 கிடையாது, 499 ப்ரைஸு. 399 கிடையாது, இட் இஸ் 499. சரியா? நீங்கள் எந்த லிங்க்கில் இருந்து போய் பார்த்தீங்க? Just a minute, I'll send you the link. Wait. ஒரே நிமிஷம்டா, I'll send you the link. நீங்கள் தப்பான லிங்க்கில் போய் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, நான் இப்போ ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், பேபி குயின் சேனல். இந்த லிங்க்குள்ளே போய் பாருங்கள். கனவு டெஸ்ட் சீரீஸ் மட்டுமே நீங்கள் வாங்கணுன்னா 499 ப்ரைஸோடு இருக்குது. சரியா? இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ ஆன்டிஜென் சில பேருக்கு தெரியலையா? ஓகே, இப்போ ஆன்டிபாடினா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. திருடன் யாராவது வந்தான்னா நம்ம பாடி என்ன பண்ணுது? அதுக்கு எதிராக ஒரு ஆன்டிபாடி மாலிக்யூலை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இதை தான் ஆன்டிபாடி நம்ம சொல்கிறோம். இப்போ திருடன் 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 இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த திருடன் தான் ஆன்டிஜென். எனி பாக்டீரியா ஆர் எனி வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இன்ஃபெக்ஷனை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னா அதுதான் ஆன்டிஜென்.
புரிந்ததா? ஆன்டிஜென்னா என்ன, ஆன்டிபாடினா என்னன்னு புரிந்ததா? எஸ் ஆர் நோ? ஆன்டிஜென் ஷார்ட்டா ஏஜி அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் பி எனி பாக்டீரியா ஆர் எனி ஃபங்கை ஆர் எனி வைரஸ். கிளியர்? ஓகே. இப்போது இந்த ஆன்டிஜென் தான் திருடன். நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே நம்ம பாடி அதுக்கு என்ன பண்ணுது, ஆன்டிபாடியை உருவாக்குது. ஸோ ஆன்டிபாடி கத்தி அருவாள்லாம் தூக்கிட்டு வாடா சண்டைக்கு அப்படின்னு போய் நிற்கும். இப்போ கடைசியில் இந்த 2 பேரும் என்ன பண்ணிப்பாங்கன்னா அடிச்சுப்பாங்க. யாரெல்லாம்? இந்த ஆன்டிஜென் இருக்கு இல்லையா, இந்த ஆன்டிஜென்னும் ஆன்டிபாடியும் சண்டை போட்டுப்பாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது தான் நம்ம பாடியில் ஃபீவர் வருது, அலர்ஜி ரியாக்ஷன் வருது, இது எல்லாமே நடக்குது. புரியுதா? ஸோ நம்ம பாடியில் ஃபீவர் வருது, இட் இஸ் நாட் அ நார்மல் ப்ராசஸ். ஏன் ஃபீவர் வருதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் நுழைஞ்சிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி நம்ம பாடி இப்போ சண்டை போட்டுட்ருக்கு. அதனால தான் நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, விச் வி கால் இட் ஆஸ் ஃபீவர். ஓகேவா? சரி, இப்போது இங்கே பாருங்களேன், ஒவ்வொரு ஹெவி செயினும் லைட் செயினும் பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ் இருக்குது. டெர்மினல்னால் எண்டுப்பா. லைட் செயின்லேயும் 2 எண்டு இருக்குது, ஹெவி செயின்லேயும் 2 எண்டு வந்து இருக்குது. தே ஆர் கால்ட் ஆஸ் சி டெர்மினல் ஆர் அமினோ டெர்மினல். ஒரு சைடை வந்து சி டெர்மினல் ஆர் கார்பாக்சில் டெர்மினல்னு சொல்லுவோம், இன்னொரு சைடு அமினோ டெர்மினல் ஆர் என் டெர்மினல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது இந்த ஒவ்வொரு செயின்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 ரீஜன்ஸ் இருக்குது. சரியா? நான் எதுக்காக ஆன்டிஜென் ஆன்டிபாடி சொன்னேன்? இப்போது ஆன்டிஜென் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னா இம்யூனோக்ளோபுலின் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே ஆன்டிஜென் இமேஜின் வந்து ஒரு பால் ஷேப்பில் இதோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த இம்யூனோக்ளோபுலின் என்ன ஷேப்பில் மாறும்? இப்படி மாறிடும். சரியா? அப்போது ஆன்டிஜென்னோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, இதுதான் ஆன்டிஜென், ஆன்டிஜென்னோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபாடியோட ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கணும். அது மாறணுங்கிறதுக்காக தான் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஹிஞ்ச் ஏரியா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரியா? அப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ரீஜன். கொஞ்சம் என்ன ஆன்டிஜென் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு கீழே இருக்கு இல்லையா, அதோ இந்த ஏரியா, இதை வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன்னு சொல்லுவோம். இது பெருசாக ஷேப்பெல்லாம் மாறாது. இஸ் தட் கிளியர்? ஃப்ளெக்சிபிள் ரீஜன்னா என்ன, கான்ஸ்டன்ட் ரீஜன்னா என்னென்னு கிளியராக இருக்கீங்களா? எனி டவுட்ஸ் ஹியர்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? எஸ், ஓகே. இப்போது அந்த ஃப்ளெக்சிபிள் ரீஜன் இருக்குல்ல, அதை வேரியபிள் ரீஜன் அப்படின்னும் சொல்லலாம். ஃப்ளெக்சிபிள் ரீஜனை வேரியபிள் ரீஜன் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை FAB அப்படின்னும் சொல்லலாம், விச் இஸ் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் ஆன்டிஜென் பைண்டிங் சைட். ஆன்டிஜென் பைண்டிங் சைட். ஆன்டிஜென் இங்கே தானே வந்து பைண்ட் ஆகுது. FAB கிடையாது, FAGன்னு நினைக்கிறேன். ஓகே, சரியா? இல்லை AB தான் கரெக்ட். ஆன்டிஜென் பைண்டிங் AB தான். ஸோ அடுத்ததாக we have கான்ஸ்டன்ட் ரீஜன். ஸோ கான்ஸ்டன்ட் ரீஜன் எனக்கு மாறவே மாறாது இல்லையா? இப்போ இதை என்ன சொல்லுவாங்கன்னா FC ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு பெருசாக ஷேப்பில் மாற்றம் இருக்காது. சரியா? புரிஞ்சுதா? இப்போது ஆன்டிபாடிஸ் எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் ஆன்டிஜென் வரும்போது இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இன் ஈச் ஆர்ம் ஆஃப் த மோனோமர் ஆன்டிபாடி. இப்போ நம்ம Y ஷேப்பில் பார்த்தோம்ல, அது வந்து ஒரு மோனோமர், ஒரே ஒரு ஆன்டிபாடி. சரியா? இப்போ இதே மாதிரி நிறைய ஆன்டிபாடிஸ் ஒன்று சேரலாம். டைமர் இருக்குது, பென்டாமர் இருக்குது, IgM இஸ் அ பென்டாமர், IgA இஸ் அ டைமர். அப்போ 2 யூனிட்ஸாக சேர்ந்து ஒரு ஆன்டிபாடி மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ என்ன ஆன்டிஜென் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஷேப்பும் மாறிக்கிட்டே இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இப்போது ஒவ்வொரு ஆன்டிபாடியிலையுமே
2 ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்குது. வி ஹாவ் 2 ஆன்டிஜன் பைண்டிங் சைட், அதாவது FAB 2 இருக்குது. இப்போ ஒய் ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு, இதுவும் ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு. இந்த 2 ஏரியாலையும் ஆன்டிஜனை பிடிச்சு வச்சுக்கும். சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வாட் வி ஹாவ் இஸ் சி ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்டெம் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. சரியா? என்ன ஆன்டிபாடி ஆன்டிஜென் வந்தாலும் இது பெருசாக மாற்றங்கள் இருக்காது. அடுத்து வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ் பார்க்கலாமா? PDF டவுன்லோட் பண்ண முடியலை. எந்த PDF அபிநயா? ப்ளீஸ் ஸ்பெசிஃபை. அடுத்த கொஷின் போகலாமா பசங்களா? ரெடியா? எஸ், ஓகே. அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பார்க்கலாம். ஹேவ் வாட்டர். அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி எவ்ரி ஒன் ஹேவ் வாட்டர். அபிநயா, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சு செக் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு மொபைல் நம்பர் வச்சு செக் பண்ணி பாருங்கள். PDF டவுன்லோட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மேபி உங்கள் மெயில் ஐடி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வேறு ஏதாவது மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி பாருங்கள். ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் சம் அதர் டிஃப்ரெண்ட் மொபைல். தண்ணி குடிச்சிருங்கடா எல்லாருமே. குடிச்சிட்டு வந்துட்டு ஐ எம் பேக் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. வந்தாச்சா எல்லாரும்? Is everyone back? பசங்களா, இந்த லைவ் செஷன் இன்னும் ஒரே 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி 1 hour கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் யுவர் ஃபுல் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா எவ்ரி ஒன்? எனர்ஜி கம்மியான மாதிரி இருக்கா? அதுக்காக தான் நான் எந்திரிச்சு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வான்னு சொன்னேன். எல்லாருமே வந்தாச்சா? ஃபோக்கஸ்டாக இருக்கியா? இங்கே பாரு, திஸ் இஸ் நாட் த ஒன்லி லைவ். இந்த 2 மணி நேரத்தில் படிக்கிற கொஷின்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்காத. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த 2 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10 கொஷின் வேணால் படிக்க முடியும். அந்த 10 கொஷின் வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கும் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஒரே நாள் அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் படிக்கணும்னு சொல்லலை. 6 மணி நேரம் 7 மணி நேரம் அட்ட ஸ்ட்ரெச்சில் நான் போகிறதுக்கு என் உடம்புலையும் தெம்பில்லை, நீயும் உட்கார மாட்டேன்னு எனக்கு தெரியும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு வேணாலும் உட்காரவே தவிர பயாலஜிக்கு உட்கார மாட்டேன். கரெக்டா? அதனால் நான் ஒவ்வொரு நாளாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? அட்லீஸ்ட் அந்த எல்லா நாளுமே அட்டென்ட் பண்ணணும். பண்ணுவியா எவ்ரி ஒன்?
ஸோ நாளைக்கும் இதோட இன்னொரு பார்ட் இருக்குடா. இன்றைக்கி நம்ம எவ்வளோ கொஷின் படிக்கிறோமோ மிச்சத்தை நம்ம நாளைக்கும் படிக்க போகிறோம். பட் டெய்லி உங்களோட அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு பயோ படிக்க தான் பிடிக்குமா? ஆனால் எதுவும் பயோ லைவ் வச்சா மட்டும் யாரும் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறது? சரி, ஓகே. அடுத்த கொஷின் போகலாமா? எஸ், லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸஸ். பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போது நந்தினி கொஷின்ஸ் கண்டுபிடிக்க முடியலையா? ஓகே, நான் வந்து உனக்கு சாப்டர் நம்பர் எழுதிடுறேன். ஓகே, சாப்டர் நம்பர் எழுதிடுறேன். நம்ம வந்து ஏற்கனவே ஒவ்வொரு சாப்டருக்கு தனித்தனியாக நான் உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்ல ஆப்பில், அதை வச்சு க்ராஸ் செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? I'll give you the chapter number for each and every question டா. ஸோ என்ன பண்ணிவிடுங்க, ஆப்பில் ஏற்கனவே சாப்டர் வைஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதை வச்சு க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஜுவாலஜி செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஷினு. சரியா? இது ஜுவாலஜியோட 5th லெசன். immunoglobulin ஜுவாலஜியோட 7th லெசன். சரியா? தென் வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ் ஜுவாலஜியோட 11th லெசன். சரியா? ஓகே. உடனே எல்லாரும் வந்து கேட்காதீங்க, மேம் நாங்கள் கேட்கும் போது திட்டினீங்க, அந்த பொண்ணு கேட்கும் போது மட்டும் கொடுக்குறீங்கன்னு. நந்தினி இஸ் அ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். சரியா? ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த கொஷின் இது சாப்டர் நம்பரே தரேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன்னா கண்டிப்பாக திட்டிருப்பேன். ஏன்னா உனக்கு வந்து கொஷினை பார்த்து கொஷின் கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் என்ன நீ படிச்ச அப்படின்னு தான் நான் கேட்பேன். ஹாஃப் இயர்லி வந்துருச்சு, ஃபுல் போர்ஷன் எழுத போகிறோம், இப்போவும் என்ன சாப்டர் அப்படின்னு கேட்குற, அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது என்னால். பட் சரி, ஏதோ நந்தினி வந்து கேட்டாங்க, அதனால உங்களுக்கும் கிடச்சிருச்சு. சரி, ஸோ வேரியஸ் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸஸ் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போது பயோடைவர்சிட்டி, பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம், டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டிஸ். இப்போது லிவிங் ஆர்கானிசம் நம்மளை சுற்றியும் நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. அது பிளான்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றியும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது அழிஞ்சு போகிறதுக்கான காரணம், டிக்ளைன் அப்படின்னா அழிஞ்சு போகிறது, அதுக்கான காரணம் மேஜராக என்ன பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேபிடேட் லாஸ். ஹேபிடேட் அப்படின்னா இருப்பிடம். ஸோ அந்த பிளான்ட் எங்கே தங்கியிருக்கோ இல்லை அந்த அனிமல் எங்கே தங்கியிருக்கோ அந்த இடம் அழிஞ்சு போகும்போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனிமல்ஸோ பிளான்ஸோ அதுவுமே சேர்ந்து அழிஞ்சு போயிடும். தென் ஃப்ராக்மெண்டேஷன். இப்போது காட்டை நம்பி பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டை நம்பி சில அனிமல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டை நீங்கள் அழிச்சிடுறீங்க, இல்லைனா பிரித்து ரியல் எஸ்டேட்டாக வந்து போட்டுடுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை அங்கேயே வீடு கட்டி அப்பார்ட்மெண்ட்டாக பிரித்து விட்டுறீங்க. அதுதான் ஃப்ராக்மெண்டேஷன். பெரிய பீஸ் ஆஃப் லேண்டை சின்ன பிளாட்ஸாக நீங்கள் பிரிச்சிடுறீங்க. ஸோ இப்போவும் என்ன ஆகுது, அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இறந்து போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. சரியா? தென் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அழிவு. சரியா? ஸோ அந்த ஹேபிடேட் அழியறதுனாலையோ இல்லை அந்த அனிமல்ஸே அழிஞ்சு கூட போகலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாமா? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எப்போ போடுவீங்க? 5 மார்க்கே எந்த காலத்தில் முடிக்க முடியுதுன்னு தெரியல சுபிக்ஷா. இதில் நீங்கள் 2 மார்க் 3 மார்க் வேறு வந்துட்டீங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்கை முடிப்போம், அதுக்கப்புறமா 2-3 மார்க்ஸ் பார்க்கலாம். சரியா? டுமாரோ வி கோ வித் பாட்னி 5 மார்க்ஸ். ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் ஆனந்தகுமார் உங்களுக்கு மேலே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி யூ கேன் டவுன்லோட் இட். சரியா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வா, பொல்யூஷன் அண்ட் பொல்யூட்டன்ஸ். பொல்யூஷன் அப்படின்னா மாசுபடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனாலேயும் சில அனிமல்ஸ் வந்து இறந்து போகலாம். பொல்யூட்டன்ட் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பொல்யூஷனை காஸ் பண்ணுறாங்களோ, காரணமாக இருக்காங்களோ, அதுதான் பொல்யூட்டன்ட். சரியா?
இப்போது இவங்க 2 பேருமே அழிவதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. தென் கிளைமேட் மாறுறது ஒரு காரணம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஏலியன் ஆர் எக்ஸோட்டிக் ஸ்பீஷிஸ், நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு பிளான்ட்டை இல்லை ஏதோ ஒரு அனிமலை நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால காலங்காலமாக நம்ம வச்சுட்டு இருந்த அந்த நாட்டு பழங்கள், நாட்டு காய்கறிகள் காணாமையே போயிடும். லாஸ்ட்டாக கோ எக்ஸ்டென்ஷன், இது வந்து உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படிங்கிற கேஸு. நீ அழிஞ்சு போகிறதும் இல்லாமல் உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய நானும் அழிஞ்சு போயிடுவேன். அதுதான் கோ எக்ஸ்டென்ஷன். புரிஞ்சுதா? கிளியரா? எனி டவுட்ஸ்? நாளைக்கு ஸ்கூல் லீவா? எந்த டிஸ்ட்ரிக்டா? எந்த மாவட்டம்? அடுத்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ். நம்மளுக்கு கிடைக்கிற இந்த மண், காற்று, தண்ணி இது எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் திங். தென் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம் பண்ணுறேன், அந்த விவசாயத்தில் நான் லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். லாபம் எடுக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்களை தப்பாக பண்ணுறது, இந்த மாதிரி இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனாலையும் லாஸஸ் வந்து பயோடைவர்சிட்டி லாஸஸ் நடக்கலாம். இப்போது கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது சாயில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்டீரியா கூட இறந்து போயிடும் இல்லையா? தென் அக்வா கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ். இப்போ நான் முத்து எடுக்கிறேன், தென் வி ஹாவ் ப்ரான் கல்ச்சர் இல்லையா, ஃபிஷ் கல்ச்சர், இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் கூட நான் வந்து அதிக லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறேன். அதுவே கூட ஹேபிடேட் லாஸில் இல்லை பயோடைவர்சிட்டி லாஸில் போய் முடிஞ்சிடலாம். சரியா? திருநெல்வேலி, தென்காசி நாளைக்கு லீவா? ஓகேடா. சரி, அடுத்து ஹைப்ரிடைசேஷன் பிட்வீன் நேட்டிவ் அண்ட் நான் நேட்டிவ் ஸ்பீஷியஸ் அண்ட் லாஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷியஸ். நேட்டிவ் அப்படின்னா அந்த நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அழிஞ்சு போயிடுது. ஏன்னா நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃபாரின்லேருந்து ஒரு செடியை புதுசாக கொண்டு வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாட்டு வகைகள் அழிஞ்சு போயிடுது. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை சீற்றங்கள், சுனாமி வருது, எர்த்குவாக் வருதுனால கூட சில ஆர்கானிசம்ஸ் அழிஞ்சு போகலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலைசேஷன், புதுசாக நிறையா இண்டஸ்ட்ரீஸை நம்ம உருவாக்குறோம். அர்பனைசேஷன், சின்ன சின்ன கிராமங்களையும் நம்ம டவுன் ஏரியாவாக மாற்றிட்டே வரோம், நிறைய கடைகளை கட்டுறோம் அதனால. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரோடு போடுறோம் அப்படிங்கிற பேரில், இல்லை நல்லா ஹோட்டல் கட்டுறோம், நிறையா வசதிகள் வேணுங்கிறதுக்காக நம்மளோட பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸு, அனிமல்ஸை நம்ம அழிச்சிடுறோம். சரியா? எஸ். 12th கனவு டெஸ்ட் சீரீஸ் கெமிஸ்ட்ரி டிட் நாட் ஓப்பனா? நவநீத கிருஷ்ணன் என்ன காட்டுதுங்கிறத சொல்கிறீங்களா? என்ன காட்டுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்த கொஷின் போகலாமா பசங்களா? ரெடியா? அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். பாரு, கவுண்ட் அப்படியே கம்மியாகுது. பிச்சு படம் பார்த்துக்கோ. பாதியில் நீ கிளம்புன அப்படின்னா உன் மார்க்கும் அப்படி தான் பாதியில் தொத்திட்டு தான் நிற்க போகுது. அப்புறம் பயாலஜி மட்டும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குதுன்னா எப்படி வரும்? நம்ம அதுக்கான எஃபர்ட்டை போட்டிருக்கணும் தானே, அப்போ தானே வரும். சரி, அடுத்து போகலாமா? இந்த கொஷின் எத்தனை பேருக்கு புரியலை? முதல்வன் கோர்ஸில் சேரணும், பர் மந்த்துக்கு உண்டா? பர் மந்த்தெல்லாம் கிடையாதுடா, நீ கட்டுறதே 999 தான். ஸோ ஒரு ஒன் ஷாட் பேமெண்ட் தான் அது, மந்த் வைஸ் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் கிடையாதுப்பா. தீமின்னாலும் சரி, முதல்வனும் சரி, நோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ், சிங்கிள் ஷாட் தான். சரி, 12th ஃபிசிக்ஸ் கனவு டெஸ்ட் சீரீஸ் வாட் டேட் மேம்? ஷெட்யூல் உங்களுக்கு ஆப்லேயே இருக்குது, நீங்கள் ஷெட்யூல் பார்க்கலாம். எந்த டேட்டில் இருக்குது, என்ன படிக்கணும், சிலபஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உனக்கு ஷெட்யூல் வந்து ஆப்லேயே அப்டேட் ஆகிருக்கு. யூ கேன் சி. இந்த கொஷின் எத்தனை பேருக்கு புரியலை? பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆர் பர்த் கண்ட்ரோல் எத்தனை பேருக்கு புரியலை? பார்க்கலாமா? 4 மந்த்து தானே இருக்குது. சரி, அதுக்காக உங்களுக்கு நாங்கள் கம்மியான போர்ஷன் கொடுக்குறோமா? ஃபோர் மந்த்து தான் இருக்குங்கிறதுக்காக கம்மியான போர்ஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோமா நீங்கள் வாங்கும்போது? அப்படி கொடுக்குறோன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், ஃபுல் போர்ஷன் தானே நாங்கள் தரோம். 4 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இன்றைக்கி வாங்கினாலும் உனக்கு ஃபுல் போர்ஷன் தானே கைக்கு கிடைக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அதுதானே சொல்லுவோம்.
ஈஸி கொஷினா? சரி. ஸோ இப்போ இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போது பாப்புலேஷன் அதிகமாகிட்டே வருது இல்லையா? ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங் வெரி மச் அண்ட் இதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதை எப்படி நான் கம்மி பண்ண போகிறேன் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரியர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். பேரியர் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? ஓவம், ஸ்பெர்ம், இந்த 2 கேமெட்ஸ் இருக்குல்ல, ஓவம் அப்படிங்கிறது ஃபீமேல் கேமெட்டு, ஸ்பெர்ம் இஸ் த மேல் கேமெட், கரெக்டா? ஸோ இந்த மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன்? மீட் பண்ண விடாமல் பிரித்து வச்சிடுறேன். மீட் பண்ணால் தானே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஆனால் இங்கே நான் மீட் பண்ணவே விடுறது கிடையாது. சரியா? ஓகே. ஸோ இந்த லெசன் வந்து ஜுவாலஜியோட 3rd லெசன்ப்பா. ஓகே, சரி. ஸோ அடுத்ததா கெமிக்கல் பேரியர் பார்க்கலாமா? ஸோ கெமிக்கல் பேரியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐம் டேக்கிங் ஃபோமிங் டேப்லெட்ஸ். ஃபோம் அப்படின்னா நுரை ஃபார்ம் ஆகிறது. சரியா? அப்போது நான் சில டேப்லெட்ஸை யூஸ் பண்ணி ஃபோம் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஜெல்லி மாதிரி க்ரீம்ஸ் மாதிரியெல்லாம் இருக்கும். இதை நான் வந்து ஜெனிட்டாலியா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் வெளியில் யூஸ் பண்ணலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் உள்ளே ரிலீஸ் ஆனாலுமே அந்த ஸ்பெர்ம்ஸ் இன்ஆக்டிவேட் ஆகி இறந்து போயிடும். ஏன்னா இந்த கெமிக்கல்ஸோட பிஹெச் அந்த மாதிரி ஸ்பெர்ம்ஸை வந்து கொல்ற மாதிரி தான் இருக்கும். சரியா? அடுத்து போகலாமா? மெக்கானிக்கல் பேரியர் பார்க்கலாமா? மெக்கானிக்கல் பேரியர். ஸோ த காண்டம்ஸ் ஆர் தின் ஷீத். ஷீத்னா ஒன்றும் இல்லை, ஒரு லேயர் மாதிரி ஷீட் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ மேலோட பீனஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த காண்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இதுவே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வெஜைனா ஆர் சர்விக்ஸை கவர் பண்ணுற மாதிரி வி ஹாவ் த டயாஃப்ரம், சர்விக்கல் டயாஃப்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காண்டம்ஸ் ஆர் சர்விக்கல் டயாஃப்ரம்ஸில் செமன் எல்லாமே கலெக்ட் ஆகி இதை நம்ம ப்ராப்பராக டிஸ்கார்ட் பண்ணிடலாம். சரியா? திஸ் கேன் ப்ரிவென்ட் த கன்செப்ஷன். எஸ். ஸோ இப்போ கன்செப்ஷன் அப்படின்னா ப்ரெக்னென்சி. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம ப்ரெக்னென்சியை அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸ்ராவணி மேம் வணக்கம்மா. ஸ்ராவணி மேம் கிளம்பிட்டாங்கப்பா. ஸோ காண்டம் ஷுட் பி டிஸ்கார்டட் ஆஃப்டர் சிங்கிள் யூஸ். 1 டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா காண்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அண்ட் காண்டம்ஸ் ஆல்சோ சேஃப் காட் த யூசஸ் ஃப்ரம் எஸ்டிடி, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், எய்ட்ஸு, இந்த மாதிரி நோய்கள்லாம் வராமையும் இது வந்து நம்மளை பாதுகாக்குது. சரியா? ஓகே. இப்போ இந்த காண்டம்ஸ் எல்லாம் எந்த மெட்டீரியல்லாம் பண்ணியிருக்காங்க? பாலியூரித்தேன் ஆர் லேட்டெக்ஸ் ஆர் லேம் ஸ்கின். லேம் அப்படிங்கிறது ஆடு மாதிரியே இருக்க ஒரு அனிமல் தான். ஸோ அதோட ஸ்கின்னு இதிலிருந்தெல்லாம் எடுத்து தான் காண்டம்ஸை பண்ணுறாங்க. இப்போது அதே மாதிரி காண்டம்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் த மேல். இதுவே ஃபீமேலுக்கு வி ஹாவ் டயாஃப்ரம்ஸ் ஆர் சர்விக்கல் கேப்ஸ் ஆர் வாலெட்ஸ். சரியா? இது பார்க்கலாமா? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரப்பர் அண்ட் இதை வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது சர்விக்ஸை இது கவர் பண்ணுது. ஸோ சர்விக்ஸ் அப்படின்னா கர்ப்பப்பை வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யுட்ரஸ் இஸ் த கர்ப்பப்பை. அதுக்கு முன்னாடி இருக்க அந்த என்ட்ரி ஸ்பாட்டு தான் வந்து சர்விக்ஸ். சரியா பசங்களா? உங்களுக்குள்ளே பேசிங்கன்னா உங்கள் ஐடி பிளாக் ஆகிடும். ஸோ நேத்ரா உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. பாட்காஸ்ட் எடிட்டர் உங்கள் ஐடி பிளாக் ஆகுது. பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சரி, அடுத்து போலாமா? ஓகே. ஸோ இப்போ காய்டஸ் அப்படின்னா என்னது? காய்டஸ் அப்படின்னா மீட்டிங். ஓகேவா? ஆர் இன்டர்கோர்ஸ். காய்டஸ் எல்லாமே ஒன்று தான். சரியா? காய்டஸ் or intercourse, மீட்டிங் எல்லாமே ஒன்று தான். ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. ஸோ இப்போது ஆஃப்டர் த இன்டர்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்பெர்ம்ஸை எடுத்து அழகாக டிஸ்கார்ட் பண்ணிடலாம்.
ஓகேவா? அடுத்து ஹார்மோனல் பேரியர் பார்க்கலாமா? டெஸ்ட் சீரீஸில் அட்டெம்ப்ட் நவ் ஆப்ஷன் காட்டுது. கிளிக் பண்ணால் திரும்ப அதே பேஜுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆப்பை அப்டேட் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அப்டேட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் ஆப்பை ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டில் பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மெயில் ஐடி தெரியும்ல, அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் போட்டுருங்க. tminal2026@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு யூ கேன் சென்ட் அ மெயில். ஓகேவா? So just a minute, I'll be back. எஸ், திஸ் பிடிஎஃப் கிடைக்குமா? இன்றைக்கி கம்பல்சரி நாட் பாசிபிள். நாளைக்கு நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு லைவ் முடிச்சதுக்கப்புறமா கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. நிறைய பேர் பிடிஎஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக நாளைக்கு நான் தரேன். சரியா? இன்றைக்கி முடியாது, ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா, சண்டே யாரும் ஒர்க் பண்ணலை. ஸோ நாளைக்கு எல்லோரும் தேல் பி பேக் டு ஒர்க். பிடிஎஃப் கொடுக்குறதுனாலும் கொடுக்க முடியும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கமெண்ட். எத்தனை பேர் பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான். சரியா? ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த டைமுக்கு வந்துட்டு பாருங்கள், நாளைக்கு ஈவினிங் வந்து பாருங்கள். பின்னாகி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கமெண்ட் தான், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. சரியா? ஓகே, ஸோ ஹார்மோனல் பேரியர் போகலாமா? எஸ், ஹார்மோனல் பேரியர் போகலாமா? ரெடியா? ஓகே, ஸோ ஹார்மோனல் பேரியர் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் கோயிங் டு டேக் த ஹார்மோனல் ஓரல் பில்ஸ். டேப்லெட்ஸ் மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். அதில் ஹார்மோன்ஸ் வந்து சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் இருக்கும். நம்ம பாடி ஹார்மோன்ஸை உருவாக்குச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டேப்லெட்ஸில் ஆர்டிஃபிஷியலாக சிந்தசைஸ் பண்ண ஹார்மோன்ஸ் தான் இருக்க போகுது. சரியா? இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? ஒன்று, ஓவரீஸ்லேருந்து எக் ரிலீஸ் ஆகிறதையே வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். கருமுட்டை ரிலீஸ் ஆகாமையே வந்து என்ன ஆகிடும்? தடுத்துரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சர்விக்கல் ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் திக்காக மாற்றி விட்டுருது. ஸோ திக்காக மாற்றுச்சுன்னா ஸ்பெர்மை உள்ளே என்டர் ஆகவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செவர் மாதிரி ஆகிடும் அது. ஸோ இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸில் we have FSH and LH, follicle stimulating hormone and luteinizing hormone. இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ஓவியுலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ டே 14ல் ஓவியுலேஷன் நடக்குமா, அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுமா, அதை தடுத்துருது. சரியா? A combined pill is most commonly used in the birth control pill. இந்த FSH, LH ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? birth control pills தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். It contains synthetic progesterone and estrogen hormone. synthetic அப்படின்னா நம்மளாக உருவாக்குன ஹார்மோன்ஸ். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டிரோன் வந்து எனக்கு அந்த பில்ஸில் இருக்குது. அடுத்து அபிநயா அண்ட் ஜாட், உங்கள் 2 பேரோட ஐடியும் தான் பிளாக் ஆக போகுது, பார்த்துட்டே இரு. சரி, நானும் பிடிஎஃப்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தா திரும்ப 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 வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க கிளாஸை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்க. தேவதர்ஷினி, உண்மையை சொல்லணும்னா எங்கள் யாருக்குமே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ளூயன்சி இல்லை. சரியா? அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து எங்களுக்கு புதுசாக ஸ்க்ராட்சில் இருந்து தான் பண்ணணும். ஸோ வி ஹாவ் நோ ஐடியா அட் ஆல். தமிழை காப்பி பண்ணி நம்ம ஸ்லைடில் போட்டாலும் அது அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் மாறிடுது. ஸோ கரெக்டாக தமிழ் லெட்டர்ஸே வர மாட்டேங்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது இந்த தமிழ் மீடியமுக்கு பிடிஎஃப் கொடுக்குறதுல. ஓகே, இட் இஸ் நாட் த சேம் லைக் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷ் மீடியமுக்கு நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி கிடையாது. லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே மாறிடுது. அதே மாதிரி அந்தளவுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தமிழில் டைப் பண்ணவும் தெரியாது. சரியா? நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணால் நாங்கள் தமிழில் ஏற்கனவே தந்தாச்சு. ஸ்டடி மெட்டீரியல் தர்றது கொஞ்சம் பிரச்சனை தான். முதல் வண்ணம் மந்த்லிக்கு 84 rupees காமிக்குது. பட் எப்படி சேர்றது? மந்த்லி 84ஆ?
அது பேமெண்ட் ஆப்ஷன் கிடையாது, உனக்கு கட் பண்ணி போட்டிருப்பாங்க. மந்த்லி 84 ரூபா தான் வருது அப்படின்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மந்த்லி பே பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு ஆப்ஷன் கிடையாதுப்பா. நீ என்ன 12th முதல்வன் தானே? இல்லையே, நவ் அட் 999 தானே காட்டுது. 999 ஃபார் 1 இயர் அப்படின்னா நீ இப்போ சேர்ந்தாலும் 999 தான். அந்த 999 நீ ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னு கணக்கு போடும்போது 84 per month வருது. பட் நீ மாதம் சேர்றதுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஷார்ட்டில் 999 பே பண்ணி தான் ஆகணும். மாதத்துக்கு எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். தெர் இஸ் நோ இன்ஸ்டால்மெண்ட். நீ பை ஃபுல் கோர்ஸ் கொடுத்து உள்ளே போய் பாரு, 999 பேமெண்ட் தான் காட்டும். சரியா? தெர் இஸ் நோ மந்த்லி பேமெண்ட். பெய்டு கிளாஸ் மேரத்தான் இருக்கா? இதுக்கு மேலே எப்படி பெய்டு கிளாஸ்க்கு மேரத்தான் வைக்கிறது? நட்ராத்திரி இல்லையா? பெய்டு கிளாஸ் பசங்களும் வரணுங்கிறதுக்காக தானே நான் லிங்க் அனுப்பிச்சி விட்டேன். சரி, ஸோ த கான்ட்ரசெப்டிவ் பில் விச் இஸ் கால்ட் அஸ் ஷாஹேலி, இது வந்து சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் CDRI லக்னோவில் வந்து உருவாக்கியிருக்காங்க. It is a non-steroidal preparation called as 𝒎𝒏𝒄𝒻. 𝒎𝒏𝒄𝒻 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த பில்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க, டேப்லெட்ஸை உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக வாட் வி ஹாவ் இஸ் intrauterine devices IUD. intrauterine இதுலேயே வந்து மீனிங் இருக்குது. இன்ட்ரா அப்படின்னா வித்தின், யூட்டிரைன் அப்படின்னா கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யூட்ரஸ். ஸோ யூட்ரஸ்க்குள்ளே நான் ஒரு டிவைஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக டாக்டர்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸும், இப்போ காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறது, டயாஃப்ரம் ஆர் சர்விக்கல் கேப்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஹார்மோனல் பில்ஸ் எடுக்கிறது, இது எல்லாமே டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு இல்லை அட்வைஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்மளாம் ஓனாக பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள். இன்ட்ராயூட்டரைன் டிவைஸ் நம்மளே ஓனாக பண்ண முடியாது. வி நீட் சம் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். ஸோ மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது வேணும், அதாவது டாக்டர்ஸ் தான் இன்சர்ட் பண்ணணும். சர்ஜரி பண்ணணும்னாலாம் அவசியம் இல்லை, சர்ஜரி பண்ணாமையே இதை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். சரியா? ஸோ வெஜைனா வழியாக யூட்ரஸ்க்குள்ளே நம்ம வந்து சில டிவைஸஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிவைஸ்லேயே நிறையா டைப்ஸ் எல்லாம் இருக்குது. காப்பரை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிவைஸஸ் இருக்குது, ஹார்மோனை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிவைஸஸ் இருக்குது. காப்பரும் கிடையாது, ஹார்மோனும் கிடையாது, சும்மா ஒரு டிவைஸ், நான் மெடிக்கேட்டட் டிவைஸஸும் இருக்குது. சரியா? ஓகேவா? அப்போ நாளைக்கும் மேரத்தான் யூடியூப்பில் இருந்தால் தீமின்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்டென்ட் பண்ணுவாங்க? அவங்க தான் பெய்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு அந்த லிங்க்கை கொடுத்துட்றேன். என்னென்னா பெய்டு பேட்சில் இன்னும் நம்மளுக்கு வந்து போர்ஷன் முடியலை இல்லையா? ஸோ தட் இஸ் வை ஐ எம் திங்கிங் அ பிட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்பில் பாட்டுக்கு யூடியூப் கிளாஸஸ் போயிட்டுருக்கும். நான் உனக்கு அந்த லிங்க்கை எடுத்து அனுப்பிச்சி விட்டுறேன். சரியா? டோன்ட் வரி. அண்ட் இன்னொரு விஷயம், நான் உனக்கு எடுக்கிறதே கொஷின் ஆன்சராக தானே எடுக்கிறேன். விகாஷ்னே நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், மேரத்தான் இல்லைன்னுலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா பெய்டு கிளாஸ்க்கு? பிகாஸ் பெய்டு கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், கொஷின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் எடுக்கிறேன். திரும்ப என்ன அதுவே 2வது தடவை டீச் பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஹவு இஸ் தட் பாசிபிள்? இப்போது யூடியூபுக்கு நான் லைன் பை லைன் எடுக்கிறேன், உங்களுக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் எடுத்ததே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நான் கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் எடுக்கிறது புதுசு. உனக்கு அது புதுசு கிடையாது தானே? போன வாரமே நான் சொன்னேன்னா இல்லையா, மேரத்தான் வைக்கலான்லாம் கேட்கக்கூடாது, ஏன்னா உனக்கு எடுக்கிறதே கொஷின் அண்ட் ஆன்சர் டைப்பில் தான் சொன்னேனா இல்லையா? ஸோ இதுதான்டா ஐயூடி. இந்த ஐயூடி தான் இன்ட்ராயூட்டரைன் டிவைஸு. இது வந்து நம்ம சர்ஜரி இல்லாமே யூட்ரஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி. சரியா? ஓகே. ஸோ ஐயூடி increases the phagocytosis of sperm within the uterus. ஸோ கர்ப்பப்பைக்குள்ளே நான் இதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகிடுது, கில் ஆகுது, அழிஞ்சு போகுது. ஸோ யாரெல்லாம் ப்ரெக்னென்சியை கொஞ்சம் டிலே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ஐ வாண்ட் டு ஹாவ் ஒரு 3 years இல்லை 4 years கேப் வேணும் அப்படின்னு நினச்சாங்களோ, அந்த மாதிரி டைமில் நம்ம ஐயூடிஸ் போகலாம். ஏன்னா இந்த ஐயூடிஸ் எல்லாமே 95%லேருந்து 99% வரைக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து பார்க்கலாமா? காப்பர் ரிலீஸிங் ஐயூடிஸ். ஸோ சில டிவைசஸ் காப்பரை ரிலீஸ் பண்ணும். காப்பர் எதுக்காக பேசிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மை கொல்றதுக்கு காப்பரை விட சிறந்த மருந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் காப்பரை
ரிலீஸ் பண்ணக்கூடிய டிவைசஸை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதில் தான் CuT380A, NovaT, Cu7, CuT380Ag, Multilode 375 இது எல்லாமே காப்பரை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ். இது என்ன பண்ணுது? ஃப்ரீ காப்பர் அண்ட் காப்பர் சால்ட்டை ரிலீஸ் பண்ணுது. இந்த சால்ட்டை எல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? யூட்ரஸில் போயிட்டு ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை கம்மி பண்ணுது. ஸோ மொட்டிலிட்டி அப்படின்னா ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடை கம்மி பண்ணுது, மூமெண்ட்டை கம்மி பண்ணுது. சரியா? ஓகே. தே கேன் ரிமைன் இன் த யூட்ரஸ் ஃபார் 5 years to 10 years. 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் அந்த டிவைசஸ்க்கான எக்ஸ்பைரி இருக்குது. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா திரும்ப ஒரு புது டிவைஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அ டெம்பரவரி மெஷர் தான். சரியா? லாஸ்ட் இயர் ஐ லேர்ன்ட் 12th த்ரூ யோர் வீடியோஸ். ஐ காட் 95 in பயோ பப்ளிக். சூப்பர்ரா. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? விச் காலேஜ், விச் கோர்ஸ்? சரி, ஹார்மோன் ரிலீஸிங் ஐயூடிஸ் பார்க்கலாமா? ஸோ சில ஐயூடிஸ் நம்ம வந்து கர்ப்பப்பைக்குள்ளே வச்சதுக்கப்புறமா ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. விச் இஸ் ப்ரொஜெஸ்டாசர்ட், LNG20. இது எல்லாமே ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணும். சரியா? தே இன்க்ரீஸ் த விஸ்காசிட்டி ஆஃப் த சர்விக்கல் மியூக்கஸ். அதாவது சர்விக்ஸ்லேருந்து எனக்கு சின்ன ஃப்ளூயிட் வந்து வரும். அந்த ஃப்ளூயிடோட திக்னஸை எனக்கு அதிகம் பண்ணி விட்டுருது. ஸோ ஸ்பெர்ம் எனக்கு வந்து உள்ளே போகாமல் முன்னாடியே தடுத்து நின்றுது. ஸோ சர்விக்ஸ்க்கு வெளியவே ஸ்பெர்ம்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்டாப்ட். சரியா? அடுத்து எனக்கு காப்பரும் ரிலீஸ் பண்ணாது, ஹார்மோன்ஸும் ரிலீஸ் பண்ணாது. சும்மா ஒரு என்ன இருக்கும்? ஐயூடிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஐயூடிஸ் தான் இந்த நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ். பார்க்கலாமா? ஸோ இது வந்து பிளாஸ்டிக்னாலேயோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னாலேயோ பண்ணியிருப்பாங்க. இப்போது இதோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஒரு எஸ்ஸு, இது இன்னொரு எஸ்ஸு. ஸோ 2 எஸ் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லிப்பீஸ் லூப் ஆர் டபுள் எஸ் ஷேப்டு பிளாஸ்டிக் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்ததா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? எஸ், அடுத்த கேள்வி போகலாமா? Okay. So next question is, draw and explain the structure of peripheral lymphoid organ. Lymphoid organ அப்படின்னா பேசிக்கலி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஆர்கன். சரியா? ஸோ அந்த lymphoid ஆர்கனில் we have primary lymphoid organ, secondary lymphoid organ அப்படின்னு 2 டைப்ஸாக இருக்குது. இப்போ இதில் நம்ம peripheral lymphoid organs பற்றி தான் பார்க்க போகிறோம். which is basically lymph nodes-ஆக இருக்க போகுது. சரியா? பார்க்கலாமா? இப்போது இந்த லிம்ஃபேட்டிக் ஆர்கன் ஆர் லிம்ஃப் நோடு இது எல்லாமே நம்ம ஜுவாலஜியோட சாப்டர் 7 ஜுவாலஜியோட சாப்டர் 7 நம்ம பார்க்க போகிறோம். இதில் யாராவது பியோர் சயின்ஸ் பசங்க இருக்கீங்களா? லைவில் யாராவது பியோர் சயின்ஸ் பசங்க இருக்கீங்களா? சாப்டர் நம்பர் உங்களுக்கு கொஞ்சம் மாறலாம், அதுக்காக தான் நான் கேட்குறேன். பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது சாப்டர் 7, பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாப்டர் நம்பர் மாறலாம். anyone in the pure science? no one? யாருமே இல்லையா? கனவு டெஸ்ட் சீரீஸ் வர மாட்டேங்குது. என்னப்பா ஆகுது? உனக்கு என்ன காட்டுது அலிசா? எனக்கு எதுவுமே வந்து கிளியராக சொல்லுங்கள், அப்போ தான் புரியும். கனவு டெஸ்ட் சீரீஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா வாட் இட் இஸ் ஷோயிங், என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி, அதை கரெக்டாக சொல்லுங்கள். ஹோம் பேஜ்லேயே இருக்குது. ஓகே, மை கோர்சஸில் போயிட்டு நீங்கள் அட்டெம்ப்ட் டெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்களா? அது கொடுத்தா என்ன வருது? மை கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அட்டெம்ப்ட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்து பார்த்தீங்களா? அது கொடுத்தா என்ன வருது?
அட்டெண்ட் கொடுத்தா உள்ளே போக மாட்டேங்குது. ஓகே, எனக்கு ஒரு மெயில் போடுறீங்களா அலிஷா? இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக ஒரு மெயில் போடுறீங்களா? அதை நான் அப்படியே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஸோ ப்ராப்பராக எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டு, உங்கள் பேர் என்ன, எந்த நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே எனக்கு தேவைப்படும். ஸோ மெயிலில் இந்த எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு எனக்கு ஒரு மெயில் போடுறீங்களா? வில் யூ டூ இட்? எஸ். ஓகே. ஸோ இப்போது இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சரியா? விச் இமெயிலா? 𝑡minnal2026@gmail.com. 𝑡minnal2026@gmail.com. Okay? This is the mail ID. சரிடா. ஸோ இப்போ இந்த லிம்ஃப் நோட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்கும் தெரியுமா? நம்மளோட ஆம்பிட்ஸ், கைக்கு கீழே, ஷோல்டருக்கு கீழே, அண்ட் நம்மளோட கிராயின் ஏரியா, தொடை பகுதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம பாடியில் நிறைய இடங்களில் இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து முடிச்சா சின்ன சின்னதாக இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்படி நம்மளோட பிளட்டு ஃபுல்லாகவே ஆர்டரிஸ், வெயின்ஸ், கேபிலரிஸுங்கிற பிளட் வெசல்ஸ் மூலயமா எல்லா இடத்துக்கும் போகுதோ, அதே மாதிரி லிம்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. பிளட் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த லிம்ஃபும். இந்த லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிடை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு லிம்ஃபாட்டிக் வெசல் அப்படிங்கிற ஒரு பிளட் வெசல் மாதிரியே இருக்க ஒரு பைப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? கிளியரா? டே, நீ தீமின்னல் ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் நீ அந்த மெயில் ஐடிக்கு மெயில் போடலாண்டா. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல மேம். ஆதித்யா, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது இமெயில் ஐடியோ இல்லை வேறு மொபைலோ யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். யூ கேன் டவுன்லோட் இட். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த லிம்ஃப் நோடோட ஷேப் எப்படி இருக்க போகுது? பீன் ஷேப்பில் இருக்க போகுது. அண்ட் நம்மளோட பாடியோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு என்கவுண்டர் த ஆன்டிஜென் தட் என்டர்ஸ் த டிஷ்யூ ஸ்பேசஸ். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பாக்டீரியா வருது இல்லை வைரஸ் வருதுன்னா உடனே அதை கண்டுபிடிச்சி அதை சண்டை போடுறது, இது எல்லாமே இந்த லிம்ஃப் ஆர்கன் தான் பண்ணுது. சரியா? லிம்ஃப் நோட்ஸ் ஃபில்டர் அண்ட் ட்ராப் த சப்ஸ்டன்சஸ் தட் ட்ராவல் த்ரூ த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட். இந்த லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட் வழியாக ஏதாவது பாக்டீரியா இல்லை வைரஸ் வருதுன்னா எப்படி நம்ம டீ எல்லாம் வந்து வடிகட்டுறோம், வடிகட்டினா டீ பவுடர் எல்லாமே மேலேயே தங்கிடுது, அதே மாதிரி பாக்டீரியா அண்ட் வைரஸஸை மேலேயே வடிகட்டி வச்சுக்குது. சரியா? தே ஆர் பேக்ட் டைட்லி வித் த ஒயிட் பிளட் செல்ஸ். ஸோ அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இது எல்லாமே ஒயிட் பிளட் செல்ஸ் கூட சேர்ந்து பேக் ஆயிடுது. சரியா? தென் இந்த ஒயிட் பிளட் செல்ஸை தான் லிம்ஃபோசைட்ஸ் ஆர் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கூட வந்து பேக் ஆகிடுது. தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ஃபவுண்ட் த்ரூ அவுட் த பாடி. நம்ம பாடியில் அங்கங்கே நூற்றுக்கணக்கான லிம்ஃப் நோட்ஸ் வந்து பார்க்க முடியுது. சரியா? அடுத்து போகலாமா இப்போது? எஸ், ஃபாஸ்ட்டாகவே போகலாம். தே ஆர் கனெக்டட் டு ஒன் அனதர் பை லிம்ஃப் வெசல்ஸ். இப்போ லிம்ஃப் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு லிம்ஃபாட்டிக் வெசல் ஆர் லிம்ஃப் வெசல் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளோட பிளட் வெசல்ஸ் மாதிரி. சரியா? லிம்ஃப் இஸ் அ கிளியர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கலர்லெஸ் மொபைல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இப்போ பிளட் எப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்கோ அதே மாதிரி தான் லிம்ஃபும். ஆனால் பிளட் எனக்கு ரெட் கலரில் இருக்கும், லிம்ஃப் வந்து எனக்கு ரெட் கலர்லலாம் இருக்காது, கலர்லெஸ்ஸாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். சரியா? சாப்டர் 12 லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணலங்கிற ரீசன் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். சரியா? ஓகே. ஸோ ஆஸ் த லிம்ஃப் பர்குலேட்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ளே ஊர்ந்து போகிறது. ஸோ அந்த லிம்ஃப் அப்படிங்கிற லிக்விட் வந்து ஒரு இடத்துல ஊர்ந்து போகும்போது, லிம்ஃப் நோட்ஸ் தாண்டி போகும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துலையே இப்போ எப்படி டீ பவுடர்லாம் அந்த ஃபில்டரில் ட்ராப் ஆகுதோ இந்த சேம் மேனர் இந்த பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆன்டிஜென்ஸும் அங்கேயே வந்து செட்டில் ஆகிடுது, ட்ராப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இருக்குது, ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்குது, இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த ஆன்டிஜென்ஸை ட்ராப் பண்ணிக்குது. மொபைல் அப்படின்னா மூவிங் அப்படின்னு அர்த்தம், ஒரே இடத்துல இல்லாமல் மூமெண்ட்லேயே இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆர்கன். அண்ட் இந்த ஆர்கனில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அஃபரண்ட் லிம்ஃபாட்டிக் வெசல். ஸோ இது வழியாக லிம்ஃப் அப்படிங்கிற ஃப்ளூயிட் எல்லாம் உள்ளே வருது. ஓகே, உள்ளே வரும்போது வி ஹேவ் கார்டெக்ஸ் அண்ட்
மெடுலா. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ரீஜனை இதை வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். உள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை மெடுலான்னு சொல்லுவோம். மெடுலானா அது இந்த ஏரியா மட்டும்தான், இந்த இலை மாதிரி இருக்குல்ல, அது மட்டும்தான் மெடுலாவாக வரும். சரியா? இது ரெண்டுக்கும் நடுவில் இங்கே இருக்கு இல்லையா, திஸ் இஸ் பேராகார்டெக்ஸ். இந்த மாதிரி எனக்கு 3 ஏரியாவாக லிம்ஃப் நோட்ஸையே நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஆன்டிஜென்ஸ் வந்து என்ன ஆகுது, ட்ராப் ஆகி ஃபில்டர் ஆகி நின்றுது. ஓகேவா? ஸோ இந்த லிம்ஃப் நோட்ஸில் வி ஹாவ் 3 ரீஜன், கார்டெக்ஸ், பேராகார்டெக்ஸ் அண்ட் மெடுலா. அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த கார்டெக்ஸில் பி லிம்ஃபோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், ஃபாலிகுலர் டென்ட்ரைட்டிக் செல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். பேராகார்டெக்ஸ் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா கார்டெக்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதில் டி செல்ஸ் அதிகமாக இருக்கும், இன்டர்டிஜிட்டேட்டிங் டென்ட்ரைட்டிக் செல்ஸும் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இன்னர் மோஸ்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மெடுலா. அண்ட் இந்த மெடுலாவில் நிறைய லிம்ஃபோசைட்ஸ் பார்க்க முடியும். Many of them are plasma cells which actively secrete the antibody molecules. பிளாஸ்மா செல்ஸ் தான் நம்மளோட அந்த இம்யூனோக்ளோபுலின் ஒரு ஆன்டிபாடிஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதெல்லாம் யார் தான் செக்ரேட் பண்ணுறாங்க? பிளாஸ்மா செல்ஸ் தான் செக்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த லிம்ஃபுங்கிற லிக்விட் உள்ளே என்டர் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கார்டெக்ஸு, பேராகார்டெக்ஸ், மெடுலா எல்லாத்தையும் தாண்டி வருது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி வரும்போது நிறையா டைம் எடுத்துக்குது. ஸோ அந்த டைமே போதும், அந்த ஆன்டிஜனை உள்ளே ட்ராப் பண்ணி பிடிக்கிறதுக்கு அந்த டைமே போதும். ஸோ த லிம்ஃப் லீவிங் த நோடு. ஸோ இப்போ இந்த லிம்ஃப் நோட்லேருந்து அந்த ஃப்ளூயிட் வெளியே போகுது, இந்த ஏரியா வழியாக அது இட் இஸ் கெட்டிங் அவுட். அப்போ வெளியே போகும்போது அது கிளியரான லிக்விடாக போகும். பாக்டீரியா இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிளியரான இதுவாக போகும். அண்ட் அதில் நிறையா ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்போது நம்ம பாடியில் பாக்டீரியா இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா உள்ளே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அப்போ அந்த பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஆன்டிபாடிஸ் க்ரியேட் பண்ணுவோம் நம்மளோட பாடியில். ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இந்த லிக்விட் வெளியே போகுது. ஸோ நம்ம பாடிக்கு அது மூலிமா நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்குது, எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. சம்டைம்ஸ் எனக்கு இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து ஸ்வெல்லிங் இருக்கலாம், வீக்கம் மாதிரி இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எவனோ ஒருத்த மாட்டிக்கிட்டான், செமையாக அடி வாங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போது we have some bacterial infection or viral infection அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ there is an immune response triggered. இம்யூனிட்டி வந்து எனக்கு அந்த இடத்துல ட்ரிகர் ஆகிருக்கு. இப்போது எந்த லிம்ஃப் நோட் எனக்கு கொஞ்சம் வீக்கமாக இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? லிம்ஃப் நோட்ஸ்லேயே வந்து நிறையா ஏரியாஸ்லலாம் பார்க்க முடியும். இப்போ கழுத்தில் இந்த ஏரியாவில் பார்க்கலாம், அண்டர் த சின்னுக்கு கீழே இந்த ஏரியாவில் பார்க்கலாம், ஆம்பெட்ஸில் அண்ட் க்ராயின் அப்படின்னா தொடையோட உள்பகுதியில் நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் ஸ்டில்னா? ஃபேகோசைட்டிக் செல்னா என்ன, டென்ட்ரைட்டிக் செல்னா என்ன? 7th லெசனில் நம்ம படித்தது ஞாபகம் இல்லையா அபிராமி? என்ன புதுசாக ஏதோ ஒரு வார்த்தையை கேள்விப்படுற மாதிரி கேட்குற? 7th லெசனில் படித்தோம்ல. லெவன்த்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் கிடையாதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் கிடையாதுப்பா. பிகாஸ் தமிழ் மீடியம் எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஃப்ளூயன்சி கிடையாது. எங்களால் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ சரளமாக பேச முடியுதோ அந்த அளவுக்கு தமிழில் எங்களுக்கு வார்த்தைகள் வராது. ஃபர்கெட்டடா? ஓகே அபிராமி, நீங்கள் போய் அப்போ திரும்பவும் இன்னொரு தடவை வீடியோவை பார்க்கலாம், தப்பில்லை. ஃபர்கெட்டட் அப்படிங்கிறதையே வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அதுவே ஃபர்கெட்டடா? ஃபர்கெட்டட் அப்படிங்கிற வேர்டு முதல்ல இங்கிலீஷில் இருக்கா? சொல்லு பார்க்கலாம். அப்படி ஒரு வார்த்தை இருக்கா இங்கிலீஷில்? கோல்டு டைமில் ஏற்க பேக் சைட் வீக்கம் வரும்ல, அதுக்கு ரீசன் இதுதானா? அது டான்சிலைட்டிஸ். காதுக்கு பின்னாடி உனக்கு வீக்கம் வருது, அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கின மாதிரி இந்த இடத்துல வீக்கம் வருதுன்னா அது எல்லாமே டான்சில் அப்படிங்கிற ஆர்கன் இருக்கக்கூடிய ஏரியா. அதுலேயும் வந்து இன்ஃபெக்ஷன் நடந்ததுன்னா வீக்கம் வரும். அது டான்சிலைட்டிஸ். அது வேறு, இது வேறு. அதுவும் இட் டினோட்ஸ் இன்ஃபெக்ஷன் தான். ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் அது வீங்கிருக்கு. சரியா? ஓகே. ஸோ எனி டவுட்ஸ்? ரிப்பீட்டட் கொஷின்ஸ் படித்தா 85+ வருமா? 85+ வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு 75-80 தாராளமாக எடுக்க முடியும். அதுக்கு மேலே உன்னோட கொஷின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே, மேம் நீங்கள் சொல்கிற கொஷின் தான் படித்தோம் 95 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின் பேப்பர். அகைன் கொஷின் பேப்பர் டஃப்பாக வருது அப்படின்னா கஷ்டம்தான். ஓகே. ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் கிளியர் நவ், இல்லையா? ஓகேடா.
ஸோ இத்துடன் இந்த லைவை முடித்துக்கொள்வோமா? என்னாலையும் இதுக்கு மேலே முடியல. இந்த லைவை முடிச்சுக்கலாமா? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே நான் உனக்கு அப்கமிங் டேஸில் சொல்லித்தரேன். எதுவுமே விட்டுற மாட்டேன். சரியா? நான் இப்போ சொன்ன அந்த லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நான் உனக்கு சொல்லித்தரேன். டோன்ட் வரி, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இன்றைக்கி ஒரு 1.5 hour படித்தோம், நாளைக்கு ஒரு 2 hours படிப்போம். சரியா? ஓகேடா. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரிஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பிடிஎஃப் வேணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிஎஃப் தரப்படும். சரியா? ஓகே. என்ன மேம் ட்ரிப்பிள்ஸ் போய் ஃபைன் கட்டினீங்களா? ஸ்ராவணி மேம் சொன்னாங்க. ஐயோ, இதெல்லாம் எப்படா சொன்னாங்க? எதுக்குடா சொன்னாங்க? அதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததுடா. நான், ஸ்ராவணி மேம், ஜனஸ்ருதி மேம் எல்லாம் ட்ரிப்பிள்ஸ் போய் ஃபைன் கட்டணும். பட் இதெல்லாம் சொல்கிறதே தப்பு. பேட் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே நந்தினி. அதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிற நாட்கள் தான். ஏன்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? ஒரு 25 ரூபாய் காஃபி குடிக்கிறதுக்காக போய் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் 3 பேரும். நடந்தே போயிருக்கலாம். சரி, லேட் ஆயிருமே, ஆஃபீஸ்க்கு போகணுமே, நடந்து போனால் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனோம். பாருங்க, எங்களை சொல்லணும். கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஃபன்னாக இருந்துச்சா? ஓ, இதெல்லாம் சொல்லி தான் எங்களை ஃபன் ஆக்கிட்டாங்களா? சரி, ஓகே. பிடிஎஃப் ரீபின்னா எத்தனை தடவை ரீபின் பண்ணாலும் ஒரே லிங்க் தான்டா, அதில் எதுவும் மாற போகிறது இல்லை. சரியா? நீ என்ன பண்ணிவிடு, நான் உனக்கு வீடியோவை காட்டிடுறேன். அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு காட்டிடுறேன், நீயே போய் எடுத்துக்கோ. சரியா? யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோ. ஐயோ சாரி, 9th 10th சேனலுக்குள்ளே போகிறேன். ஓகே. ஸோ யூடியூப்பில் உனக்கு ஐ ஓப்பன் அண்ட் ஷோ யூ. வெயிட். எஸ், உனக்கு இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோ. சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்குள்ளே போய்க்கோ. வீடியோஸ்குள்ளே யூ ஹாவ் நடா வர மாட்டேங்குது. இந்த 12th பயோமேக்ஸ் ப்ளஸ் பியோர் சயின்ஸ் ப்ளஸ் பயோ சிஎஸ் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுதானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். யூ ஹாவ் த லிங்க் ஹியர். சரியா? இதில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே லிங்க்கை தான் நானும் இப்போ போட்டிருக்கேன். சரியா? இதே வீடியோவோட லிங்க்கை தான் நானும் இப்போ போட்டிருக்கேன். ஸோ நான் திரும்ப ரீபின் பண்ணுறதுனால இட் இஸ் நத்திங் கோயிங் டு சேஞ்ச். சரியா? நீ என்ன பண்ணு, உன்னோட மெயில் ஐடியை மாற்றி லாகின் பண்ணி பாரு. இல்லையா வேறு ஏதாவது மொபைலை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி தட் வில் ஒர்க். ஓகே. பயோ கொஷின் ஆன்சர் படிச்சுட்டு இப்படி சொல்லி பார்க்க முடியலை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட் கேன் ஐ டூ? உங்களுக்கு இமேஜின் யோர் செல்ஃப், லைக் அந்த பயாலஜி ஆன்சரில் என்ன நடக்குதுங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். தென் இட் வில் பி ஈஸி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னால் சொல்ல முடியும். ஃபிசிக்ஸில் கொஷின் படிச்சுட்டு சொல்லி பார்க்கலாம். பட் இன் பயோனா கொஞ்சம் ஓன் வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி படிச்சுட்டு சொல்லி பார்க்குறது? ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதில் என்ன பிரச்சனை? கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி உங்களோட ஓன் வேர்ட்ஸில் ஆன்சர் எழுதினாலும் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அன்லெஸ் யூ ரைட் த கீவேர்ட்ஸ் கரெக்ட்லி. அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் மார்க் கம்மியாகும். கெமிஸ்ட்ரி 7 hours மேரத்தான் பிடிஎஃப் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நாட் சென்ட். சரி, நான் சொல்லி பார்க்குறேன். Some issues in school, I can't attend paid classes. Again, you will not take important separately for half a year, ma'am. பெய்டு கிளாஸில் முதல்ல போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஒன்ஸ் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் த டைம் அப்படின்னா நம்ம மேரத்தான்ஸ் போகலாம்.
பட் அதான் எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து மட்டும்தான். அண்ட் இன்னொரு விஷயம், ஆக்சுவலி பெய்டு கிளாஸஸ்க்கு நான் கொஷின் அண்ட் ஆன்சராக தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால மேரத்தானே போகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? 12th மேரத்தான் டுடே 6:333 போய் பாருங்கள். ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, பார்க்குறேன்டா. டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் டவுன்லோட் ஆகலை, கமெண்ட்டில் உள்ள லிங்க் தான் டவுன்லோட் ஆகுது. இது என்ன கூத்துடா இது? சரி, அப்போ இனிமேல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணணும் எல்லா லிங்க்கையுமே, அப்படி தானே? எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வருதா என்ன? எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வருதா? டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குதா, நான் கமெண்ட்டில் இருக்க லிங்க் ஒர்க் ஆகுதா? அப்போ இனிமேல் எல்லா லிங்க்கையுமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு வைக்கணுமா? புதுசாக வருதே பிரச்சனை. சரி, ஓகே. அப்போ இனிமேல் எல்லா லிங்க்கையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். டோன்ட் வரி. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு இது தெரியாது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஜுவாலஜி போர்ஷன் ஸ்கூலில் முடிக்க மாட்றாங்க. நம்ம சேனலில் தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கா மேம்? ப்ளீஸ் சொல்லுங்கள். டே, நம்ம சேனலில் உனக்கு எல்லாத்துக்குமே ப்ளேலிஸ்ட் இருக்குது. நான் காட்டுறேன் பாரு. நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனேன்னா நேற்று தாண்டா உட்காந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணேன். யூ ஹாவ் எவ்ரிதிங். 12th பயாலஜி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் உனக்கு தெரியுதா? ரொம்ப குட்டியாக தெரியுதா? லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க முடியுதா? இதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன சாப்டர் வேணுமோ எல்லாமே லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நேற்றே. சரியா? பாட்னி சாப்டர் 1, ஜுவாலஜி சாப்டர் 1, பாட்னி சாப்டர் 2, ஜுவாலஜி சாப்டர் 2, இந்த மாதிரி ஒவ்வொன்றா லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ உனக்கு எந்த சாப்டர் வேணுமோ அதை நீ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா சாப்டரோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனுமே டில் லாஸ்ட் சாப்டர் உனக்கு இருக்குது. சரியா? ஓகே. ஹாஃப் இயர்லி வேண்டாம், பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுங்க. அதையும் நான் கொடுத்தாச்சு. ஸோ நீ என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃபை முதல்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே உனக்கு இருக்குது அதில். எஸ். ஸோ எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் போய் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். 11th எப்போ லைவு? 11th காலையில் தானே லைவ் வந்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணிட்டுருந்தீங்க? அவன் லைவுக்கு அவன் வரதில்லை. அடுத்தவன் லைவில் வந்துட்டு எப்போ எங்களுக்கு வரீங்க, எங்களுக்கு வரவே மாட்டீங்க அப்படின்லாம் வந்து புலம்ப வேண்டியது. பிச்சு போடுவேன், ஓடி போயிடு. காலையில் தான் லைவ் எடுத்திருக்கேன் 11th. சரி, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண பேமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை மட்டும் என்டர் பண்ணணும். பட் இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். நாங்களுமே அப்படி தான் பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி கவலைப்படாது. பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே. எஸ், கிளாஸ் இஸ் ஓவர். எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக போய் படிக்க ஆரம்பிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது ஆன்சர் நான் பண்ணணுமா? எஸ், ஏதாவது நான் ஆன்சர் பண்ணணுமா? நோ டவுட்ஸ். ஓகே, சரி பசங்களா. ஸோ அப்போது இத்துடன் இந்த லைவை முடித்துக்கொள்வோம். ஓகே தானே? எஸ், பாய் பாய். நாளைக்கு எகெயின் 8 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. அந்த லைவில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. எகெயின் நிறையா 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரியா? ஓகேடா. பாய் பாய். டேக் கேர்.